الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் ஈமானுடைய கிளைகளை பற்றி இந்த தொடர் நிகழ்ச்சியிலே நாம் அறிந்து வருகிறோம். இறுதியாக நரகத்தினுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை ஓரளவுக்கு நாம் அறிந்தோம். அதில் சில விடுபட்ட சில செய்திகளை சொல்வதற்கு முன்னால் இது சம்பந்தமான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஈமானின் கிளைகள் தலைப்பில் தனித்தனியாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இறைவன் ஜோடிகளை வழங்குவான் என்று நம்ம சொன்னோம், அதுக்குரிய ஆதாரத்தோட சொன்னோம். அதுக்கு அவர் என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, யாசின் சூராவுல 55வது வசனத்துல அவர்களும் அவர்களுடைய மனைவியரும் அடர்ந்த நிழலில் சாய் வாகனங்கள் மீது சாய்ந்திருப்பார்கள் என்று இருக்கிறது. அதே மாதிரி அஸ்-ஸுஹ்ருஃப் அத்தியாயத்தில் 69வது வசனத்திலையும் நீங்களும் உங்கள் மனைவியரும் மகிழ்விக்கப்படுவீர்கள் என்று இருக்கிறது. அப்ப கணவன் மனைவி ஜோடியா தானே அனுமதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது ஒருத்தர் குர்ஆனை ஆதாரம் காட்டி கேட்டிருக்கிறாரு. அதாவது முதல்ல விளங்கிக்கிறேன்னு, அதுல மூலத்துல ஹும் வ அஸ்வாஜுஹும் அலல் அராயிக்கு வருது. அவர்களும் அவர்களுடைய ஜோடிகளும், அஸ்வாஜ்னா ஜோடிகள். இந்த ஜோடிகள் என்பதற்கு இந்த உலகத்துல ஜோடிகளா வாழ்ந்தார்களே அவர்கள் பொருள் கொள்வதா, அல்லது அங்க அல்லாஹ் ஜோடியா கொடுப்பானே அப்படி பொருள் கொள்வதாங்கிறதா பிரச்சனை. இங்க ஜோடியா வாழ்ந்தவர்கள் ஒன்னா இருப்பாங்கன்னு கேட்டா ரெண்டு பேர்ல ஒரு ஆள் நல்லவரா இருந்தா போதும். இப்ப புருஷன் நல்லவரா தான் வைங்களேன், பொண்டாட்டி ஜோடியா போய் சொர்க்கத்துக்கு போயிடலாம். அங்க ஒவ்வொரு தனிநபருடைய செயல்கள் எடைபடப்படக்கூடிய நாள். ஜோடி ஜோடியாவெல்லாம் போக முடியாது. எத்தனையோ கணவன்மார்களுக்கு கெட்ட மனைவியர் இருப்பாங்க, எத்தனையோ கெட்ட கணவனுக்கு நல்ல மனைவியர் இருப்பாங்க. அப்போ ஜோடியாவெல்லாம் போக இயலாதுங்க. ஒவ்வொருத்தருடைய செயலும் தனித்தனியாக இடைபடப்படும். அந்த அஸ்வாஜ் எதுன்னு கேட்டா, உலகும் பீஹா அஸ்வாஜ் முத்தஹரத்தும், அவர்களுக்கு பரிசுத்தமான அஸ்வாஜிகள் வாழ்க்கை ஜோடிகள் இருக்கிறார்கள் நல்லா சொல்றானே, அந்த ஜோடிகளை தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர மனைவியர் மொழிபெயர்த்தது அது சரியான மொழிபெயர்ப்பு இல்லை. ஜோடின்னு தான் சொல்லணும். அது மனைவியும் எடுத்துக்கொள்ளும், அல்லாஹ் சொர்க்கத்தில் கொடுப்பான அதையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தை. அது போக மனைவியர் விசாரிச்சு சலான் சொல்லுவாங்கன்னு இருக்குத, மலக்குகள் வருவாங்க மனைவியர் விசாரிச்சுட்டு போவாங்க, அந்த வசனத்துக்கு முரணாக கூடாது. அதனால அந்த பொருள் கிடையாது. சரி, அடுத்தது இப்ப நரகத்திற்கு என்னென்ன, நரகத்தில் என்னென்ன அமைப்புல இருக்கும், அது எப்படிப்பட்ட வேதனைகள்லாம் வழங்கப்படும் என்பதை கண்டோம். அதுல நரகத்தில் நடக்கிற சில உரையாடல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுறான். நரகத்தில் போடப்பட்டவங்க அவர்கள் பேசிக்கொள்ளக்கூடிய உரையாடல்களை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். அந்த உரையாடல்களை நம்ம பார்க்கும் பொழுது இன்னென்ன காரியங்கள் செய்தால் நமக்கு இந்த கதிதான் என்பதை விளங்கி திருந்திக் கொள்வதற்கு உதவும். அதுக்காக வேண்டி அந்த மாதிரியான ஒரு காரியங்களை பார்ப்போம். அந்த நரகத்தில் போடப்பட்டவர்கள் காலு வஹும் ஃபிஹா யக்தஸிமூன் தல்லாஹி இன் குன்னா லஃபீ லலாலி முபீன் இது நுஸவ்வீக்கும் பிரப்பில் ஆலமீன். நரகத்தில் காபிர்களும் முஷ்ரிக்கீன்களும் போடப்படுவார்கள். அவங்க யார கடவுளா வணங்கி கொண்டிருந்தாங்களோ அவங்களையும் கொண்டாந்து உள்ள போடப்பட்டுரும். நல்லடியார்களா இருந்தாலே தவிர அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாம இருந்தா போடப்பட மாட்டாது. அப்ப அவங்க சண்டை போடுவாங்களா, நாங்க தெரியாம வழிகட்டுல இருந்துட்டோம், உங்களை போய் நாங்க அல்லாஹ்வுக்கு சமமாக்கணும் பாருங்க, அதனாலதான் எங்களுக்கு இந்த கதி. எதை பார்த்து சொல்லுவானா மனுஷன், இந்த கற்கள் மண்கள் இதையெல்லாம் கடவுள் என்று வணங்கினவன் அதுவும் தங்களோட நரகத்தில் கிடக்கும். யார கடவுள்னு கும்பிட்டாங்களோ அதுவும் பக்கத்துல கிடக்கும், இவரும் கிடப்பாரு. உன்னை போய் வணங்கியிருக்கேன் பாரு, உன்னைய போய் அல்லாஹ்வுக்கு சமமாக்கணும் பாரு, ஒரு கல்லுன்னு தெரியாம ஒரு மரம்னு தெரியாம. அப்ப கொடிமரத்தை வணங்கினவன் பக்கத்துல கொடிமரத்தோட கிடப்பான், கொடிமரத்தை பார்த்து பேசுவான், உன்னைய போய் நான் அல்லாஹ்வுக்கு சமமாக்கி இருக்கிறேன் பத்தியா, அல்லாஹ் இந்த மாதிரி என்ன தண்டிச்சுட்டானே. கல்ல வணங்கினவன் கல்ல பார்த்து பேசுவான், எல்லாத்தையும் ஒன்னா போட்டு விடுவான் அல்லாஹ். அப்ப எதையெல்லாம் இவர்கள் வணங்கினார்களோ
அங்கதான் விளங்க வேணாம். ஆக ரப்புல் ஆலமீனுக்கு இது நுசவ்விக்கும் ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுக்கு ஈக்குவலா உங்களை ஆக்கிவிட்டோமே, ஆக்கி இந்த மாதிரி நாங்கள் நரகத்துக்கு வந்துட்டோமே என்று புலம்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானவர்கள் தவறான பாதைக்கு போறதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவங்களுடைய இந்த பெரியார்கள், மகான்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், மௌலானாக்கள் மீது கொண்ட பக்தி தான். அவங்க என்ன சொன்னாலும் கேட்குவதற்கு முஸ்லிம்கள் தயாரா இருக்கிறாங்க. மார்க்க அறிஞர் என்று ஒரு போர்வை பொருத்தி கொண்டு என்ன சொன்னாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கூட்டம் உண்டாகி போச்சு. அவர் சொன்னது அப்படி கேட்கக்கூடியவர்களாக உண்டாகிறாங்க. சொல்லக்கூடியதுக்கு குர்ஆன் ஆதாரம் இருக்குதா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல அப்படி இருக்குதா, அதன் அடிப்படையில் இந்த கருத்து சொல்லப்படுதா என்று பார்க்க மாட்டேங்கிறாங்க. புதுசு புதுசா வணக்கத்தை உண்டாக்கி சொல்றாங்க, செய்ய தயாரா இருக்கிறோம். அப்ப இந்த பெரியார்கள், மகான்கள் என்று சொல்லி குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இல்லாம குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோட சொன்னா யார் சொன்னாலும் கேட்கலாம். அது மௌலவியாத்தா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தெருவுல போற ஒருத்தன் வந்து குர்ஆன் ஆதாரத்தோட சொன்னா அதை கூட ஏத்துக்கிற வேண்டியதான். ராமசாமி சொன்னா கூட ஏத்துக்கலாம். உங்க குர்ஆன்ல வட்டி வாங்க கூடாது கேப்ப வட்டி வாங்குறேன்னு ஒருத்தர் கேட்கிறாரு, அதை ஏத்துக்கலாம். அவன் சொன்னவன் யாருன்னு பார்க்க தேவையில்லை, எதன் அடிப்படையில் அவன் சொல்றாங்கிறத பார்க்க வேண்டியதான். அப்ப அதை விட்டுவிட்டு மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை ஒரு ஷேக் உண்டாக்குறாரு, ஒரு மௌலானா உண்டாக்குறாரு, ஒரு ஆலிம் உண்டாக்குறாரு, அவர் பொறுப்பேற்றுக்கிறார். நமக்கு அவர் தலையில போட்டு தப்பிச்சிடலாம் என்று நாம் நினைத்தோமையானால் அங்க நடக்கிற ஒரு உரையாடல், இது சம்பந்தமா ஒரு உரையாடல் நடக்குது. என்ன நடக்குது? 33வது சூராவுல் அஹ்ஸாப்ல 67 68வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வகாலு, அவர்கள் சொல்வார்கள், நரகத்திலே விழுந்து கிடக்கக்கூடியவர்கள் சொல்வார்கள், ரப்பனா இன்னா அதானா சாதத்தனா வ குபரானா, எங்களுடைய தலைவர்களுக்கும் பெரியார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம், அலல்லுன சபீலா, எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். நாங்க இந்த பெரியார்கள் மகான்கள் பின்னாடி போனா எங்களுக்கு தப்பான வழியை காட்டி விட்டாங்க அவங்க என்று நரகத்தில் கடந்துகிட்டு புலம்புவார்கள். இப்ப என்ன விளங்குது? பெரியார் மகான் எல்லாம் நம்மளை தூக்கி விட மாட்டாங்கன்னு விளங்குது. அது மட்டும் இல்லையா, ரப்பனா ஆத்திஹிம் லிஃபைனி மினல்லாதாப், யா அல்லாஹ் இவங்களுக்கு 2 மடங்கு கொடு. எல்லாம் சேர்ந்து ஒண்ணா கிடப்பாங்க. வழி கெடுத்த மகான்களும் பக்கத்துல கிடப்பாங்க, வழி கெடுத்தவங்களும் அங்க இருப்பாங்க. அப்பதானே 2 மடங்குன்னு சொல்ல இயலு. இவங்க சொல்லுவாங்களா, இந்த அசத்து சொல்ல கேட்டுதான் நான் ஆசமா போயிட்டேன், எனக்கு 1 கொடுத்தா அவனுக்கு 2 கொடு. இவன் கேட்பானா, நரகத்துல உளுந்து கிடக்கிறவன் கேட்பானா, ரப்பனா ஆத்திஹிம் லிஃபைனி மினல்லாதாப், அதாபுல 2 மடங்கு கூட அல்லாஹ், வல் அன்ஹும் லஅனன் கபீரா, பெரிய அளவுக்கு இவங்களை சபிச்சிடலான்னு சொல்லி மறுமை நாள் அந்த நரகத்தில் கடந்து கொண்டு கேட்பான். அப்ப இதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா, தவறான முறையில் வழி நடத்தியவர்கள் எவ்வளவு பெரிய மகான்களா இருந்தாலும் தவறான முறைக்கு வழி நடத்தினார்களே ஆனால் அவர்கள் செல்ற இடம் நரகம் தான். அவர்கள் சொல்ல கேட்டுக்கிட்டு நம்ம தப்பா நடந்தோம்னு சொன்னா நம்மளுக்கு அதுக்காண்ட எல்லாம் மன்னிக்க மாட்டான். தெரியாம செஞ்சுட்டாங்க, அது பெரிய அவங்கள பிடிச்சுக்குவோம் இவங்களை விட்டுருவோம் என்று அல்லாஹ் விட மாட்டான். அவர்களும் நரகத்தில் கிடந்து கொண்டுதான் சொல்வார்கள். அதனால நம்ம இதுல என்ன கவனமா இருக்க வேண்டும் என்று கேட்டால், எவ்வளவு பெரிய மகான், பெரியார், ஆலிம், உலமா, இமாம் சொன்னாலும் குர்ஆன்ல இருக்குதா, குர்ஆன்ல இருந்து எடுத்து அதுதான் உங்களுக்கு நம்பர் வாட்சி சொல்லிட்டு இருக்கிறோம். எதுக்காக வேண்டிய குர்ஆன் ஆதாரத்தோட சொல்றோம், ஹதீஸ் சொன்னா கூட முடிஞ்ச வரைக்கும் நம்பரை சொல்றோம். எதுக்கு? நாமளா சொல்லல, நாமளா சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது, யாருக்கும் கிடையாது. அப்ப அந்த மாதிரி ஆதாரம் இல்லாமல் யாராவது சொல்வார்களே ஆனால் அதை நீங்க ஏத்துக்கொண்டா அதனுடைய கேதி மோசமா இருக்கும் என்பதற்காக வேண்டி இதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இந்த உலகத்துல நல்ல நம்ம ஏகத்துவத்தை குர்ஆன் எப்படி நடங்கன்னு சொல்லி பாருங்களேன். நம்மளுடைய குழப்பவாதின்றாங்க. இந்த குர்ஆன்ல உள்ளபடி நடப்பான்னா நம்ம குழப்பவாதி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி நடன்னு சொன்னா நமக்கு என்ன பேரு? குழப்பவாதின்றாங்க. வரதட்சணை வாங்காதீங்கப்பான்னா நம்ம குழப்பவாதி, அநியாயம் பண்ணாதீங்கப்பா, நடிகருக்கு பின்னாடி போவாதீங்கப்பா, ஒழுங்கா உண்மையான முஸ்லிமா வாழ்க்கை, இதெல்லாம் குழப்பவாதி ஆகிவிட்டாங்க. இப்ப அங்க பேசிக்கிறாங்களாம், காலு மாலனா லானரா ரிஜாலன் குன்னா நவுத்துஹும் மினல் அஷ்ரார், மகா கெட்டவங்க நம்ம பேசிக்கிட்டு இருந்தோமே அவங்களும் நம்ம கூட காணாம பாக்கலாம் நரகத்தில் கிடந்துக்கிட்டு. இவங்க யாரு கெட்டவங்கிறான அவெல்லாம் அங்க சொர்க்கத்துக்கு போயிருப்பான். எனக்குதா அங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மாலனா லானரா 38 சாதுங்கிற சூறாவுல 38ல 61 62 63 பார்க்கலாம் நீங்க. மாலனா லானரா ரிஜாலன் குன்னா நவுத்துஹும் மினல் அஷ்ரார், மகா கெட்டவர்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தவர்களை எல்லாம் எங்களோட இப்ப நரகத்தில் காணாம நாங்க மட்டும் தானே இருக்கிறோம். நல்லவங்க நினைச்சுக்கிட்டு இருந்த ஆளுக்கு தான் இருக்கமே தவிர கெட்டவங்க நினைச்ச ஆட்களை எல்லாம் காணாம என்று இதுல சொல்லி காட்டுறாங்க. அத்தகதனாகும் சிஹரியன், அவர்களை ஒரு கேலி பொருளா நம்ம கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோமே, பரிகாசம் பண்ணி கொண்டிருந்தோமே அப்படின்னு சொல்லி அவர்கள் பேசிக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது எதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னு சொன்னா, மக்களா சேர்ந்துகிட்டு எல்லாரையும் கெட்டவன் வழிகாடன்னு சொல்றதுனால வழிகாடன் ஆயிர மாட்டான்.
சான்று அடிப்படையில் தான் ஒருத்தன் நல்லவனாகவும் கெட்டவனாகவும் ஆவானே தவிர எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு கெட்டவன் தீர்மானிச்ச உடனே அவன் கெட்டவன் ஆகிட போறது இல்ல. அதுதான் எல்லாம் சொல்லி காட்டுறான். கெட்டவன் நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க அங்க இருப்பாங்க, யாரு கெட்டவன் நினைச்சாங்களோ அவங்க வந்து நரகத்தில் கிடப்பாங்க என்று அல்லாஹ் இந்த சூறாவுல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இந்த பெரும்பாலும் வந்து வலிமை மிக்கவர்கள் சொல்ல கேட்டுதான் வலிமை குறைந்தவர்கள் வந்து வழிகட்டு போறாங்க. ஒன்னு ஊர் தலைவர் ஊர்ல கட்டுப்பாடு போடுவார் மார்க்கத்துக்கு விரோதமா, அவர் சொல்ல கேட்டு நம்மள அதோட சேர்ந்து ஓடுறது, அல்லது மார்க்க ரீதியா உளமாண்டு ஒரு பலம் இருக்கும், அதை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு ஒரு உத்தரவு போடுவாரு, அவர் சொல்ல கேட்டுக்கிட்டு வழிகட்டு போயிருவோம். யாரெல்லாம் நாங்க அவங்க எங்களை அடக்குமுறை செஞ்சு வழிகெடுக்க வச்சுட்டாங்க சொல்லி தப்பிக்க முடியுமா? அந்த உரையாடல் யாருக்கு நடக்குதான்? வலிமை வாய்ந்தவர்களுக்கும் வலிமை குறைந்தவர்களுக்கு மத்தியில் ஒரு சண்டை நடக்குமா அங்க வச்சுக்கிட்டு நரகத்துல. அது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 40வது சூறாவுல 47 48 சொல்லி காட்டுகிறான். இது யத்தஹாஜூன ஃபின்னார், நரகத்தில் அவர்கள் விவாதம் செய்து கொள்வார்கள். அந்த வேதனைகளையும் விவாதம் செய்து கொள்வார்களா? எப்படி விவாதம் செய்து கொள்வார்கள்? பலவீனர்கள் கூறுவார்கள், லில்லதீன இஸ்தக்பரு, அதாவது சாதாரண மெம்பர்கள் சொல்வார்கள் ஜமா தலைவரை பார்த்து, அல்ல சாதாரண மக்கள் சொல்வார்கள் உலமாக்களை பார்த்து, சாதாரண மக்கள் சொல்வார்கள் தங்களுடைய சமுதாயத்துக்கு இயக்கத்துக்கு தலைவர்கள் நடந்தாங்களே அவங்கள பார்த்து சொல்வார்கள். எப்படி சொல்வார்கள்? இன்னா குன்னாலக்கும் தபான், நாங்க உங்களை தானப்பா பின்பற்றிட்டு வந்தோம், எங்களுக்கு என்ன தெரியும், உங்களை பின்பற்றி அப்படி வந்தோம். பஹல்லன்தும் முகுனூன அன்னா நசீபம் மினன்னார், நரகத்திலிருந்து ஒரு சின்ன துன்பத்தையாவது உங்களால் தடுக்க முடியுமாடா, இப்படி கொண்டா தள்ளிப்பட்டியலாட கேட்பாங்களாம். அதாவது அவன் சொல்ல கேட்டு பள்ளிக்கூடத்துல தப்பு செஞ்சவன உன்னால நான் கட்டேன் என்னால நீங்க கட்டேன்னு என்ன செய்வாங்க, 2 வரையும் அந்த இது தோப்பு கண்ணம் போட வைப்பாங்க. அந்த மாதிரி கூத்துல என்ன நடக்கும்னு கேட்டா, இவங்க பலவீனமா இருக்கான்ல மார்க்கம் படிக்காத ஆளு, அவன் சொல்லுவானா, ஏன்னா அசரத்து நீ தானே சொன்ன, உன் சொல்ல கருத்த நான் எல்லாம் செஞ்சேன், இப்ப இந்த மாதிரி மாட்டி விட்டிய நரகத்துல காப்பாத்துவியான்னு கேட்பான். இந்த மாதிரி நடக்குமா? அதுக்கு அவங்க சொல்லுவாங்களாம், காலல்லதி நஸ்தக்பரு, பெரியவங்க இருக்காங்களா வலிமை வாய்ந்தவர்கள், ஒரு முக்கிய பிரமுகர்கள் தலைவர்கள் மார்க்க அறிஞர்கள் மௌலானாக்கள் சேகுமார்கள் எல்லாரும் சொல்லுவாங்களா, இன்னா குல்லுன் பிகா, எல்லாம் சேர்ந்தால செஞ்சோம், இங்க இருந்து வழி கெடுத்து விட்டு ஊர் ஜமாத் தீர்மானம் போட்டு அதை வச்சு இவனை திணிச்சாங்க, அதை அவன் சுட்டி காட்டும் போது சொல்லுவாங்களா, இன்னா குல்லுன் பிகா, எல்லாம் சேர்ந்துதான் செஞ்சோம், இன்னல்லாஹ் கத் ஹக்கம பைனல் இபாத், எல்லா அடியார்களுக்கு மத்தியில் எல்லாம் தீர்ப்பளிச்சிருக்கான், அப்ப ஏன் சொல்ல நீயா நடந்த, எல்லாம் சேர்ந்துக்கிட்டு தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லுவானே தவிர காப்பாற்ற முடியாது. அப்ப இந்த மாதிரியான எதுக்கு எல்லாம் சொல்றோம்னு கேட்டா, நரகத்திற்கு போகாம நாம இருக்க ஆசைப்பட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா அது செய்வோம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறாங்களா அது செய்வோம். அது இல்லாம அவர் சொன்னார் இவர் சொன்னார் செஞ்சுட்டு போனோம்னா யாரும் காப்பாற்ற இயலாது. எந்த மகான் பெரியார் நம்மள வந்து காப்பாற்றிட மாட்டாங்க என்பதற்கு தான் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். அதாவது இன்னும் சொல்லுகிறான் அல்லாஹ், இது 40வது சூறாவுல 47 48 7வது சூறாவுல சூரத்துல் ஆராஃப்ல 38வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான், ஒவ்வொரு சமுதாயமும் நரகத்துக்குள்ள நுழையும் பொழுது குல்லமா தகலத்து உம்மத்துன் லஅனத்து உக்தஹா, ஒவ்வொரு சமுதாயமும் நரகத்துக்குள்ள தள்ளப்படும் பொழுது அதுக்கு அடுத்து முந்தி சென்ற சமுதாயத்தை வந்து சபிக்கும். ஏண்டா உன்னை நம்ம வந்து கெட்டு போறதுக்கு நம்ம அப்பம் பாட்டம் தானே, நம்ம அப்பம் பாட்டம் கெட்டு போனதுக்கு அவன் பாட்டன், நமக்கு எதை வந்து மார்க்கான அவன் திணிச்சு வச்சானோ அதை அப்படி செஞ்சுக்கிட்டே வரணும் பரம்பரையா. நீங்க மௌலுது ஓதுறீங்க, மார்க்கத்தில் இல்ல, குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, ஏன் ஓதுனீங்க? உங்க வாப்பா ஓதுனாரு, உங்க வாப்பா ஏன் ஓதுனாரு? அவங்க வாப்பா ஓதுனாரு. அவர் ஏன் ஓதுனாரு? குர்ஆன்ல இருந்து பார்த்து ஓதல, அவங்க வாப்பா ஓதுனாரு. இதை தானே சொல்லுவீங்க. அப்பதான் இந்த கீழே கடைசியா போறோம்னு சொல்லுவானா, ஏன்டா உன்னால நாங்க நீ வந்து இப்ப என்னையும் கொண்டு வந்துட்டியா, நம்மளை பார்த்து நமக்கு பிந்தி வரோம்னு சொல்லுவான், நம்ம அவனை பார்த்து அவனுக்கு பிந்தி வரோம்னு சொல்லுவான். ஒவ்வொருத்தரும் தனக்கு பிந்தி வரக்கூடிய வாரிசுகளை பார்த்து சொல்வார்களா, லானத்து செய்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். ஹத்தா இதத் தாரகு ஃபிஹா ஜமியான், எல்லாரும் ஒன்று சேர்ந்து விடும் பொழுது காலத்து உஹ்ராகும் இவ்வளாகும், கடைசியா வந்தவர்கள் முந்தி சென்றவர்களை பார்த்து சொல்வார்கள், ரப்பனா ஹாவுலாய் அல்லல்லூனா, யா அல்லாஹ் இவர்கள் தான் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள், ஃபாத்திஹிம் அதாபன் லேபம் மினன்னார், 2 மடங்கு வேதனையை கொடு அல்லாஹ்னு சொல்லி வழி கெடுத்தவனை பார்த்து வழி கெட்டவன் சொல்லுவானா. அல்லாஹ் சொல்றான், காலலி குல்லின் லேபன், எல்லாத்துக்கும் 2 தான், வழி கெட்டவனுக்கு 2 தான், கெடுத்தவனுக்கு 2 தான், போங்க உலாக்கின் லா தஅலமூன், நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் வந்து இதை வந்து நமக்கு எதுக்கு இதை சொல்லி காட்டுறான்னு சொன்னா, நரகத்திற்கு நம்ம மார்க்க ரீதியாக சில தப்புகளை செய்யாமல் இருந்து தப்பிச்சுக்கலாம், நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு செய்யறோம் பாருங்க, அதுல திருந்த இயலாது. இப்ப வட்டி வாங்குறான் ஒருத்தன், வேணும்னு அவன் வாங்குறான், அவன் நரகத்துக்கு தயாரா இருந்த வாங்குறான், அவனை யாராலையும் காப்பாற்ற இயலாது, அவனை தெரிஞ்சுனா தான் உண்டு. நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு தப்பு செய்யறான் பாருங்க, எப்படி தௌபா செய்வான்? மார்க்கத்துல இல்லாத ஒரு காரியத்தை மார்க்கம் நினைச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், நல்லதுன்றே கடைசி காலம் வரைக்கும் போயிட்டான்னு வைங்க, அவனுடைய ஆபத்துக்கு அவனுடைய நிலை ரொம்ப டேஞ்சரா போயிடும்.
அதுக்காகத்தான் என்ன செய்யறோம், ஹராமையெல்லாம் நம்ம விளங்கி நடந்து கொள்வோம், பரலான காரியங்களை எல்லாம் நம்மளா ஒழுங்கா நடந்து செஞ்சுக்கிறோம். ஆனால் இல்லாத ஒன்னை இருக்குன்னு செஞ்சோம்னு சொன்னா அதுல இருந்து நம்ம தௌபா செய்ய கூட வாய்ப்பு இருக்காது. கடைசி வரைக்கும் நல்லது நினைச்சுக்கிட்டு மௌத்தா போயிருவோம், அங்கதான் ரிசல்ட் தெரியும். அதனால நீங்க நரகத்திற்கு கவனமா இருக்க வேண்டியது, ஹராமானதிலிருந்தெல்லாம் விலகி கொள்ளுங்கள், கடமையானதெல்லாம் செய்யுங்கள். அதையெல்லாம் விட கூடுதலா முக்கியமானது என்னன்னு கேட்டா, மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை, குர்ஆன் ஹதீஸ் இல்லாத ஒன்றை மார்க்கம்னு செஞ்சிடாதீங்க, வழிகேட்டில் ஆயிரும், யாரும் நம்மளை காப்பாத்திர முடியாது என்பதை முத்தாய்ப்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இது மாதிரி என்னென்ன பாவத்துக்கெல்லாம் நரகம் கிடைக்கும்ங்கிறத சொல்ல போனா அது ஒரு நோன்பு முழுசு வேணும். என்ன ஒவ்வொரு பாவம் செஞ்சவர்களுக்கும் அல்லாஹ் நரகத்தை ஒரு நரகத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இது நரகத்தை பத்தி உள்ள முக்கியமான அம்சத்துல இது போதும். அடுத்தபடியாக நம்ம அன்னைக்கு சொன்ன பிரகாரம் ஈமானுடைய கிளைகள்ல அல்லாஹ்வை நம்புறது ஒண்ணு, வானவர்களை நம்புறது, வேதங்களை நம்புறது, தூதர்களை நம்புறது, இறுதி நாளை நம்புவதில் நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம். இறுதி நாள்ல மரணத்துக்கு பிறகு எழுப்புறதையும் அதுக்குள்ள நுழைச்சிட்டோம். இறுதி நாள் என்ற ஒண்ணுக்குள்ளேயே சொர்க்கம் நரகம் அந்த எல்லாத்தையுமே எடுத்து பேசியாச்சு. கடைசியா நம்ம நம்ப வேண்டியது விதி. விதியை நம்புகிறோம். விதியை நம்புவது எப்படி நம்பனே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. விதியை நம்ப வேண்டும், அதுல நன்மை தீமை எல்லாமே அல்லாஹ்விடம் இருந்துதான் வருகிறது என்பதை நம்ம நம்ப வேண்டும். இதுல உறுதியாக நம்ம நம்பணும். விதி விஷயத்துல எந்த ஒரு குழப்பமும் இல்லாத வகையில, ஈமான்ல ஒரு ஆட்டம் காணாத வகையில நம்ம விதியை நம்பணும். விதின்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்கிறது என்பதுல சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நம்ம நம்ப வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதியை நம்புறத பத்தி பல நிகழ்ச்சிகளை, மறுமையில் நடக்கிற ஆதமுக்கும் மூசாவுக்கும் நடக்கிற ஒரு ஒரு உரையாடலை கூட ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் மறுமையில அல்லாஹ்வை சந்திக்க வைப்பானா. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாராம், ஏயா நீ ஒரு தப்பு செஞ்சனால அம்புட்டு பிறகு கீழே இறக்கி விட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாராம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட நீ ஒரு கட்டளையை புகார்ல வரக்கூடிய ஹதீஸ், நீ ஒரு கட்டளையை மீறினதுனாலதான் அல்லாஹ் தூக்கி இறக்கி சொர்க்கத்தோடு வெளியேற்றிட்டான். அப்ப ஒன்னாவது போட்டு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாராம். அப்ப அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்களாம், உனக்கு அல்லாஹ் தௌராத்னு ஒரு வேதத்தை கொடுத்தானா? ஆமா. அந்த வேதத்துல ஆதம் தப்பு செஞ்சார்னு எழுதியிருக்கிறானா? ஆமா. இந்த வேதம் உன்னையெல்லாம் படைக்கிறதுக்கு முந்தைய எழுதப்பட்டதானே, என்னையெல்லாம் படைக்கிறதுக்கு முந்தைய எல்லாம் ரெக்கார்ட் பண்ணதானே, அவனே நான் அப்படி செய்வேன் எழுதி வச்சுட்டா அப்புறம் என்ன கேட்கிற அப்படின்னு அவர் சொல்லுவாராம். அப்ப இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப விதி இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும், கன்ஃபார்மா நம்பணும். இதுல ரெண்டு விஷயத்தை உங்களுக்கு கவனத்தில் வச்சுக்கொள்ளணும். இந்த விதி சம்பந்தமா வரும் பொழுது ஹதீஸ்கள் நிறைய வருது. நல்லவனா கெட்டவனாங்கிறதெல்லாம் இறைவன் தீர்மானிச்சிடறான், விதியை யாராலும் முந்த முடியாது, விதியின்படிதான் எல்லாமே இயங்கி கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது என்றெல்லாம் ஹதீஸ்கள் வருகிறது. ஒரு கூட்டம் குர்ஆன் மட்டும் போதும், ஹதீஸ் வேண்டியதில்லைன்னு சொல்லக்கூடிய கூட்டம் விதியை மறுக்குது. விதியை என்ன செய்யறாங்க, அதான் விதிலாம் கிடையாது, என்ன விதி, விதிலாம் கிடையாது, அவன் முயற்சி அவன் உழைச்சி செய்யறது தான் காரியங்கள்லாம் இருக்கே தவிர விதிலாம் ஒண்ணு கிடையாது என்று அவர்கள் பெரிய மேதா விலாசம் அறிவாளிகளை நினைத்துக் கொண்டு சொல்வார்கள். ஆனால் அதனால ஹதீஸுக்கே போக வேணாம், குர்ஆன்லயே விதியை பத்தி இருக்குதாங்கிறத போவோம். என்னடா ஹதீஸ்ல இருக்கிற விதியை தான் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே, அதனால குர்ஆனை ஒழுங்கு ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடங்கள்ல விதியின்படிதான் எல்லாம் இயங்குகிறது என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் சொல்லுகிறான். அதே நேரத்தில் விதியின்படி நடக்கலை என்ற கருத்தையும் கூட பல இடங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். விதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கருத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன முடிவுக்கு வர்றதுன்னு பார்ப்போம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 3வது சூராவுல ஆல இம்ரான்ல 176வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான், யுரீதுல்லாஹு அல்லா யஜ்அல லஹும் ஹல்லன் ஃபில் ஆখিরা. ஒரு கூட்டத்தாரை பற்றி குஃப்ருக்கு சென்று விட்டார்களே, நிராகரிப்புக்கு, அந்த காபிர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், மறுமையில் இவர்களுக்கு எந்த ஒரு பாக்கியத்தையும் ஏற்படுத்த கூடாது என்று அல்லாஹ் நினைக்கிறான். ஏன் இவன் குஃப்ருக்கு போயிட்டாங்க என்று கேட்டா, எதனால குஃப்ருக்கு போயிட்டாங்களா, இவங்களுக்கு மறுமையில ஒன்னும் கொடுக்க கூடாதுன்னு அல்லாஹ் முடிவெடுத்துட்டான், அதனாலதான் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி 376ல சொல்றான். அப்ப இவங்களுக்கு உரிமை இல்லைன்னு ஆகுது. குஃப்ருக்கு போனான அவனா போகல, இவனுக்கு சொர்க்கம் கொடுக்கிறது இல்லைன்னு எல்லாம் முடிவு பண்ணிவிட்டான், அதனால குஃப்ருக்கு போனான என்ன அர்த்தம், அந்த குஃப்ருக்கு போன முடிவை மனிதன் அவனாத்தான் எடுக்கிறானே தவிர அல்லாஹ் என்ன செய்யல, அந்த முடிவை அல்லாஹ் தான் எடுக்கிறானே தவிர மனிதனுக்கு சுதந்திரம் இல்லைங்கிற மாதிரி வருது. அல்லாஹ் ஏற்கனவே சொர்க்கம் கொடுக்கறன்னு தீர்மானம் பண்ணிவிட்டு
இப்ப அவனை காபிராக்கி வச்சுட்டான். இந்த கருத்தை குர்ஆன் 3:176 சொல்லுது. இதே கருத்தை 5:41 சொல்லுது. அதாவது உலாயிகல்லதீன லம் யுரிதில்லாஹு ஐயு தஹ்ஹிர குலூபஹும், அல்லாஹ் அவர்கள் இதயங்களை தூய்மைப்படுத்த நாடவில்லை. இதயத்தை தூய்மைப்படுத்துறது அமமப்படுத்திக்க வேண்டியதானே? அப்படி அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றான்? அவர்கள் இதயங்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்த நாடவில்லை, அதனால இப்படி இருக்கிற. அப்ப அல்லாஹ் நாடுனா தான் தூய்மை ஆகுமே தவிர நீனா தூய்மை ஆகிக்கிற முடியாதுங்கிற கருத்து வருதா? இவர்கள் இதயத்தை அல்லாஹ் தூய்மைப்படுத்த நாடவில்லை அப்படின்னு சொல்லி 5:41 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 6:125 சொல்லி காட்டுகிறான். ஃபமை யுரிதில்லாஹு அன் யஹ்தியஹு, யாருக்கு நேர் வழி காட்ட அவன் நாடிவிட்டானோ அவனுடைய இதயத்தை யஷ்ரஹு சதரஹு லில் இஸ்லாம், இஸ்லாத்தை ஏற்பதற்கு அவனுடைய இதயத்தை விரிவடைய செய்கிறான். ஒமை யுரிதன் யுலில்லஹு, யாரை வழிகெடுக்க நாடிவிட்டானோ எஜால் சதரஹு லையகன், அவனுடைய இதயத்தை ரொம்ப சுருங்கியதாக ஆக்கி விடுகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த மாதிரி சுருங்கிறதா? கண்ணமா எஸ்ஸாது விசமா, வானத்துல மேலேறி செல்பவனுடைய இதயம் சுருங்குமே அந்த மாதிரி சுருங்கி விடுகிறது என்று அல்லாஹ் சொல்றான். இதுல என்ன இருக்குன்னு கேட்டா, அவன் யாருக்கு நேர் வழி காட்ட நாடுறானோ அவனுக்கு இதயத்தை விசாரணைக்கு விடுறான். நம்ம முடிவு எடுக்கிறது இல்லையா? யார வழிகெடுக்க அவன் நாடி விடுறானோ அவன் மூடி வச்சுடுறான். நம்ம இதயத்தை சில பேருக்கு திறந்து வச்சிருக்கிறான், சில பேருக்கு மூடி வச்சிருக்கிறான். நீங்களா திறக்கல, நீங்களா மூட, அந்த கருத்து வருதா? இதுக்கு மாற்றமான கருத்து வருது. இணைத்து நம்ம ஒரு முடிவுக்கு அப்புறம் வருவோம், அது ஒரு விஷயம். இந்த வசனத்தில் என்ன தெரியுதுன்னு கேட்டா, அல்லாஹ் நம்ம இதயங்களை சில பேர் இதயங்களை திறந்து வச்சிருக்கான், சில பேர் இதயங்களை மூடி வச்சிருக்கான். நானாவு மூடின இதை திறக்கவும் இயலாது, திறந்த இதயத்தை மூடவும் இயலாது என்ற கருத்தை அல்லாஹ் இதுல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 9:55 சொல்லி காட்டுகிறான். இன்னமா யுரீதுல்லாஹு லியுஅஸிபஹும் பிஹா ஃபித்துன்யா ஃபில் ஹயாத்தி துன்யா வ தஸஹக அன்ஃபுஸுஹும் வஹும் காஃபிரூன், அவர்களை துன்யாவுடைய வாழ்க்கையில தண்டிப்பதற்கும் காபிர்களாக இருக்கும் பொழுதே அவர்களுடைய உயிர்கள் பிரிவதற்கும் தான் அல்லாஹ் நாடுகிறான். காபிரா இருக்கும்போது நீ சாவணும்டா என்று அல்லாஹ் நாடுறானா. அப்ப அல்லாஹ் நாடினதுனாலதான் அந்த பிறவுன்னு அபூஜை எல்லாம் என்னவா இருக்கிறா, காபிரா இருக்கான்னு விளங்குது அந்த வசனத்தின்படி. 9:55 இது ஹதீஸ்லாம் விதியை பத்தி வருதுன்னு சொல்றாங்க, அதுக்காக சொல்றேன். ஹதீஸ்ல தான் விதியை பத்தி இருக்குது, குர்ஆன்ல இல்லைன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் குர்ஆனுடைய வசனங்கள் தான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 11:34 சொல்றான். ஒலா என்பவுக்கும் நுசுஹி இன் அரத்து அன் அன்சஹலக்கும், உங்களுக்கு நான் அறிவுரை கூற விரும்பினேனையானால் என் அறிவுரை உங்களுக்கு பயன் தராது. எப்ப பயன் தராது? இன்கான் அல்லாஹு யுரீது அன் யுகுயக்கும், உங்களை வழிகெடுக்க அல்லாஹ் நாடி விட்டான் என்று சொன்னார். உங்களை வழிகெடுக்க அவன் நாடிட்டான்னு சொன்னா நான் சொல்ற அறிவுரை எப்படி உனக்கு ஏறும்? அப்ப அறிவுரை நான் சொல்ற அறிவுரை உனக்கு ஏறதா இருந்தா உன் கையில இல்ல, அவன் முடிவு செய்யறான். வழிகெடுக்க நாடிட்டான்னா அறிவுரை ஏறாது, வழிகெடுக்க நாடலன்னா அறிவுரை ஏறும். அப்ப யாருக்கு ஏறும் யாருக்கு ஏறாது என்பதை அவன் தீர்மானிக்கிறான். அல்லாஹ் வழிகெடுக்க நாடி இருக்கும் பொழுது என் அறிவுரை உங்களுக்கு பயன் தராது என்று ஒரு நபி சொன்னதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது 11:34 நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி இன்னும் 4:49 எடுத்துக்கிறங்க. அலம் தர இலல்லதீன யுஸக்கு அன்ஃபுஸஹும், தங்களை தூய்மையானவர்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்களை பார்க்கவில்லையா? பலில்லாஹு யுஸக்கி மய்யஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களை தூய்மையாக்குகிறான். அவன் தான் நாடியால தூய்மையாக்குவான், நீ தான் ஆக்கிக்கிற இயலாது. அவன் யாரை நாடுறாலும் தூய்மை ஆக்கிடுவான், யாரை நாடலையோ தூய்மை இல்லாம ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் 4:49 சொல்லி எல்லாம் என் இஷ்டப்படிதான் நடக்குதுங்கிறான். ஒருத்தன் நல்லவனா இருக்கிறதும் சரி, ஒருத்தன் கெட்டவனா இருக்கிறதும் சரி, நான் தான் செய்யறேன் நீ செய்யல அப்படிங்கிறான். அப்புறம் நரகத்தை கொடுக்குறான்னு கேட்கக்கூடாது, அந்த செய்தி வரல இன்னும். இப்படி இந்த கருத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 6:39 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வல்லதீன கஸபு பி ஆயாத்தினா, நமது வசனங்களை யார் நிராகரிக்கிறார்களோ சும்முன் புக்குமுன், அவர்கள் செவிடர்கள் ஊமையர்கள், ஃபில் லுருமாத்தி இருள்களில் இருக்கிறார்கள். மை யஷஇல்லாஹு யுலில்ஹு, அல்லாஹ் யாருக்கு யாரை நாடுகிறானோ அவனை வழிகெடுக்கிறான். ஒமை யஷா யஜால்ஹு அலா சிராத்தி முஸ்தகீம், யாரை நாடுகிறானோ அவரை நேரான வழியிலே நடத்த செல்கிறான். அப்ப யாரை நாடுறானோ அவன் வழிகெட்டு நான் தான் வழிகெடுக்கிறான், யாரை நாடுறானோ அவன் நேர் வழிக்கு நான் தான் கொண்டு போறேன். நீ செய்யலன்னு சொல்லி மனுஷனுக்கு அதிகாரமே இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் 6:39 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 2:253 சொல்றான். உலவுஷா அல்லாஹு மக்தத்தலு, அல்லாஹ் நினைத்திருந்தான் என்று சொன்னால் இவர்கள் சண்டையிட்டு இருக்க மாட்டார்கள். ஒரு சண்டை அடிச்சுக்கிறாங்க, அடிச்சுக்கிட்டு நான் தாங்கிறான். அல்லாஹ் நினைத்திருந்தால் நீங்க அடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன், ஒரே குரூப்பா இருப்பேன், அப்படி பேரு நான் தான் அப்படி ஆக்கி வச்சிருக்கேங்கிறான் அல்லாஹ்.
அப்ப 2:253 இந்த கதையை சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 5:48 சொல்றான், ஒளி குல்லிஞ்சால் நாம் மின்கும் சிராத்தம் மின்ஹாஜா, ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதையையும் ஒரு மார்க்கத்தையும் நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். உலவு ஷா அல்லாஹு, அல்லாஹ் நினைத்திருந்தால் லஜஅலக்கும் உம்மத்தன் வாஹிதா, உங்களை ஒரு உம்மத்தை ஆக்கியிருப்பான். அல்லாஹ் தான் உங்களை ஒரு உம்மத்தை ஆக்கலங்கிறான். நம்மள ஒரே அவ்வளவு பேரையும் சேர்ந்து உலகத்தில் உள்ள அத்தனை கோடி மக்களையும் அல்லாஹ் நினைச்சிருந்தா என்ன ஆக்கியிருப்பானா, ஒரு உம்மத்தை உங்களை ஆக்கியிருப்பான். அல்லாஹ் நினைக்கல. அப்ப அல்லாஹ் நினைக்காதனால நீங்க இப்படிலாம் இருக்கிறீங்க, பிரிஞ்சு போய். உங்களுக்குள்ள 72 வேற வேற மதங்கள் சொல்லி ஆயிரக்கணக்கான பிரிவுகள் அந்த சமுதாயம் இருப்பதற்கு இந்த மக்களா செய்து கொண்ட முடிவு காரணம் அல்ல, அவன் நாடாது காரணம். அவன் இப்படிதான் நீங்க இருக்குன்னு நாடிவிட்டான். அல்லாஹ் நாடி இருப்பானேயானால் உங்களை ஒரு உம்மத்தாக ஆக்கியிருப்பான் என்று அல்லாஹ் 5:48 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 6:35 சொல்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த காபிர்களை பற்றி சொல்றான். வலவ் ஷா அல்லாஹு லஜமஅஹும் அலல் ஹுதா, அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்கள் அத்தனை பேரையும் நேர்வழியிலே ஒன்று திரட்டி இருப்பான். எல்லாத்தையும் நேர்வழியில சேர்த்திருப்பான். அல்லாஹ் நினைக்கல, அவங்க சேரல. அவங்க ஆசைப்பட்டால் நடக்காத நடத்தும் தான். அவங்க ஆசைப்பட்டாலும் நான் நினைக்கலையே, நான் நினைச்சிருந்தா நேர்வழி கொண்டு வந்திருப்பேன், நான் நினைக்கல, அதனால நேர்வழிக்கு வரல அப்படிங்கிற கருத்து அந்த அதனையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 6:107 இணை வைத்த மக்களை பற்றி சொல்லும் பொழுது, வலவ் ஷா அல்லாஹு மா அஷ்ரகு, அல்லாஹ் நினைத்திருந்தால் இவர்கள் இணை வைத்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ் நினைச்சிருந்தா இணை வச்சிருக்க மாட்டார்கள். இவனாவ இணை வச்சான், நான் நினைச்சேன் நீ இணை வச்ச போப்பாங்கிறான்ல, நான் தான் நினைச்சேன் அதனால நீ இணை வச்ச அப்படிங்கிற கருத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 6:112 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது மனிதர்கள்ல உள்ள ஜின்கள்ல உள்ள சைத்தான்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகிறான், வலவ் ஷா ரப்புக மா ஃபஅலூஹு, அல்லாஹ் நினைத்திருந்தால் இதை அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். நான் சொல்லித்தான் செய்யறாங்க, நான் தான் நடத்துறேன் அப்படின்னு அதை அல்லாஹ் சொல்றான் 6:112. அதே மாதிரி 6:137 இப்படி சொல்றான், குழந்தைகளை கொல்றாங்க பாருங்க உயிரோட, அந்த காலத்து பழக்கமா இருந்துச்சு. அதை சொல்லும் போது சொல்றான், வலவ் ஷா அல்லாஹு மா ஃபஅலூஹு, அல்லாஹ் நினைத்திருந்தால் இவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. உசோட பிள்ளைய கொள்றான், அவனா கொள்றான், நான் நினைச்சேன் கொள்றாங்க. வலவ் ஷா அல்லாஹு மா ஃபஅலூஹு, அல்லாஹ் நினைத்திருந்தால் அவர்கள் இதை செய்திருக்க மாட்டார்கள் என்று 6:137 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலவ் ஷா 10:99 பொதுவாக சொல்கிறான், வலவ் ஷா ரப்புக லஆமன மன் ஃபில் அர்லி குல்லுஹும் ஜமீஆ, அல்லாஹ் நினைத்திருந்தால் இந்த பூமியிலே உள்ள அத்தனை பேரும் ஈமான் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் நினைச்சிருந்த பெரிய விஷயம் கிடையாது, அத்தனை பேரும் நம்பிக்கை கொண்டவர்களாக ஆகியிருப்பார்கள் என்று 10:99 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 11:118 சொல்றான், வலவ் ஷா ரப்புக லஜஅலன் நாஸ உம்மத்தன் வாஹிதா, அல்லாஹ் நினைத்திருந்தான் என்று சொன்னால் மனித குலம் முழுவதையும் ஒரு சமுதாயமாக அவன் ஆக்கியிருப்பான் அப்படின்னு சொல்லி காட்டுறான். 16:19 சொல்றான், வலவ் ஷா லஹதாக்கும் அஜ்மஈன், அல்லாஹ் நினைத்திருந்தால் உங்களை அத்தனை பேருக்கும் நேர்வழியில் காட்டியிருப்பான். இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்ன விளங்குது, நம்ம எண்ணத்தை தான் நீங்க முட்டி தொழுதாலும் சரி நோம்பு வச்சாலும் சரி அவன் நினைச்சிருக்கான், அதன்படிதான் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பான். வழங்குதா? சரி, இன்னும் வருது. இந்த கருத்து பலவா நிறைய வசனங்கள் இருக்குது, எல்லாத்தையும் பாத்துக்கிறீங்க. என்ன 1-2 இல்ல, குர்ஆன்ல இந்த கருத்தை சொல்லக்கூடிய வசனங்கள் ஏராளமாக இருக்கிறது. அது மாதிரி உள்ளது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுகிறான் 16:93 சொல்றான், வலவ் ஷா அல்லாஹு லஜஅலக்கும் உம்மத்தன் வாஹிதா, ஒரு உம்மத்தை அவங்களை ஆக்கியிருப்பான்னு சொல்லிட்டு, வலாக்கின் யுலில்லு மய்யஷா வ யஹ்தி மய்யஷா, நினைத்தவர்களை நேர்வழியில் காட்டுகிறான், நினைத்தவர்களை வழிகேட்டில விட்டு விடுகிறான். நான் செய்யறேன் எல்லாம், நல்லவனாக்குறது நான் தான், கெட்டவனாக்குறது நான் தான் அப்படிங்கிறான். அதே மாதிரி 42:8 சூராங்கிற சூறாவுல சொல்றான், வலவ் ஷா அல்லாஹு லஜஅலஹும் உம்மத்தன் வாஹிதா, அல்லாஹ் நினைத்திருந்தால் அவர்களை ஒரு சமுதாயமாக ஆக்கியிருப்பான். வலாக்கின் யுதுகில் மையஷாவு ஃபீ ரஹ்மத்திஹி, அல்லாஹ் நாடியவர்களைத்தான் தனது அருளிலே நுழைக்கிறான், அருளிலே நுழைய செய்கிறான் என்று 42:8 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 32:13 சொல்றான், வலவ் ஷினா லஆத்தைனா குல்ல நஃப்ஸின் ஹுதாஹா, நாம் நினைத்திருந்தால் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நேர்வழியை கொடுத்திருப்போம், நாம் நினைத்திருந்தால் எல்லாருக்கும் நேர்வழியை கொடுத்திருப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது 32:13 இருக்குது. அதே மாதிரி 6:117 சொல்லி காட்டுகிறான், மாக்கானுல் யூமினும், இவர்கள் ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இல்லை, இல்லா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினாலே தவிர, அல்லாஹ் நாடியவர்களை தவிர மற்றவர்கள் ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இல்லை என்று அதுல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 74:56 சொல்றான் முத்தசிர் சூராவுல, வமா எதுக்குருன இல்லா எதுக்கருன இல்லா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் தவிர இவர்கள் படிப்பினை பெற மாட்டார்கள்.
சொல்ற விஷயம் படிப்பினை பெறதா இருந்தா கூட நீங்களா தீர்மானிச்சு படிப்பினை பெறலையா, அவன் தான் நாடுறான், நீங்க படிப்பினை பெறீங்க. படிப்பினை பெறக்கூடாது நாடி தான் படிப்பினை பெற மாட்டேங்க நீங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். படிப்பினை பெறதை விட்டுட்டு போவோம், நம்ம ஒண்ணு நினைக்கிறோம்ல, நினைக்கிறதுக்கு முந்தைய அவன் நினைச்சிடறான். அல்ல அவன் நினைச்சதான் நீங்க நினைக்கிறீங்கிறான். இன்னும் சொல்ல போனா என்ன சொல்றான், சூரத்துல் இன்சான்ல மனிதன்கிற சூறாவுல 76-30 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமா தஷாவுன இல்லா ஐயஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடுவதை தவிர நீங்கள் நாடுவதில்லை. அல்லாஹ் எதை நாடுறானோ, ஒரு ஆளுக்கு 10 பைசா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க நினைக்கிறது இல்ல. 10 பைசா கொடுக்கணும்னு இவன் நினைக்குவான், அல்லாஹ் முதல்ல நினைச்சிருவான். அப்புறம் நீங்க நினைப்பிய 10 காசு கொடுக்கணும். அப்ப தர்மம் செய்யணும்னு நினைச்சிருந்தா நீங்களே செய்யல, அப்ப உங்களுக்கு கூலி தரக்கூடாது. நீங்களா திட்டமிட்டு செய்யல, அவன் நினைக்கிறான். அப்ப நினைக்கிறது கூட உங்க கையில இல்ல அப்படிங்கிறான் 76-30. இதே கருத்தை 81-29 சூரத்து தக்வீர்ல இதஷம்ஸ் குவீரத்துல சொல்றான், வமா தஷாவுன இல்லா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடுவதை தவிர நீங்கள் நாடுவதில்லை. அல்லாஹ் நாடுனதை நீங்க நாடுறீங்க, நீங்களா சுயமா எதையும் நினைப்பதில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 6-149 சொல்றான், ஃபலவ் ஷாஅ ஹதாக்கும் அஜ்மஈன், அல்லாஹ் நினைத்திருந்தால் உங்கள் அத்தனை பேருக்கும் நேர்வழி காட்டியிருப்பான், நான் தான் காட்டவில்லை அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் 10-100 சொல்றான், 10வது யூனுஸ்ல 100வது சொல்லி காட்டுகிறான், வமா கான லி நஃப்ஸின் அன் தூமின இல்லா பி இத்னில்லாஹ், அல்லாஹ் அனுமதிக்காமல் எந்த ஆத்மாவும் ஈமான் கொள்ள முடியாது. அல்லாஹ் பர்மிஷன் கொடுக்கணும், அல்லாஹ் தான் ஒவ்வொரு ஆளும் ஈமான் கொள்வதற்கு பர்மிஷன் கொடுக்கறானா, இது அனுமதி அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். இந்த வசனங்கள் எல்லாம் அல்லாஹ் நினைத்திருந்தால் என்ற வாசகத்தை போட்டு குர்ஆன்ல தேடி பார்த்தீங்கன்னா உலகம் கிடைக்கும், இதை தாண்டியும் கிடைக்கும். இது ஒரு பக்கம் இருக்குதா. அதுக்கப்புறம் வழி கெடுக்கிற விஷயம் இருக்குல்ல, நான் தான் வழி கெடுக்கிறேன் அல்லாஹ் சொல்றான் பல இடங்கள்ல. 4:88 சொல்றான், ஒமை யுலில் துரீதுன அன் தஹது மன் அலல் அல்லாஹ், அல்லாஹ் யாரை வழி கெடுத்து விட்டானோ அவனுக்கு நீங்கள் நேர்வழி காட்ட விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்கிறான். அல்லாஹ் யாரை வழி கெடுத்து விட்டானோ, அப்ப அல்லாஹ் ஒருத்தன் வழி கெடுக்கிறான், அவனை எப்படி குற்றவாளி ஆக்குவீங்க? அல்லாஹ் ஒருவனை வழி கெடுத்து விட்டான் என்னும் போது அவனுக்கு நீங்க நேர்வழி காட்ட போகிறீர்களா? அவன் தான் வழி கெடுக்கிறான் அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி ஒமை யுலில்லாஹு ஃபலன் தஜித லஹு சபீலா, யாரை அல்லாஹ் வழிகெடுத்து விட்டானோ அவனுக்கு எந்த மார்க்கத்தையும் நீங்கள் காண மாட்டீர்கள் என்று 4:88 இதை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 4:143 இதை சொல்றான், யாரை அல்லாஹ் வழிகெடுத்து விட்டானோ அவனுக்கு எந்த வழியையும் நீ காண மாட்டீர், அல்லாஹ் வழிகெடுத்தவனுக்கு வழிகாட்ட இயலாது அப்படிங்கிறான். அப்ப அல்லாஹ் தான் வழிகெடுக்கிறான், உங்களுக்கு யாரும் வழிகாட்டுறதுக்கு ஆள் கிடையாதுங்கிறான் அல்லாஹ். அதே மாதிரி 7:178 சொல்றான், மை யஹ்தில்லாஹு ஃபஹுவல் முஹ்ததி, யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான் அவன் தான் நேர்வழி பெற்றவன். ஒமை யுலில் ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன், யாரை வழிகெடுக்கிறானோ அவர்கள் தான் நஷ்டவாளிகள். அவனை வழிகெடுத்து நஷ்டவாளி வர சொல்றான். வழங்குதா? இதெல்லாம் விஷயம் இருக்கு விளங்குறதுக்கு, முதல்ல ஒரு சைடா விளங்கிக்கணும் அதுக்கா. அப்ப 7:178 இதை சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 7:186 சொல்றான், ஒமை யுலில்லாஹு ஃபலா ஹாதிய லஹு, யாரை அல்லாஹ் வழிகெடுத்து விட்டானோ அவனுக்கு வழிகாட்டுபவன் யாருமே இல்லை. எதர்ஹும் ஃபீ துக்யானிஹிம் யாமஹூன், அவர்களுடைய வழிகேட்டிலே அவர்களை தட்டலியுமாறு அல்லாஹ் விட்டு விடுகிறான். அவன் தான் அல்லாஹ் வழி எடுக்கிறானா அப்படிங்கறத சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 13:27 சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னல்லாஹ யுதில்லு மை யஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களை வழிகெடுக்கிறான். ஓ யஹ்தி இலைஹி மன்னனா, யார் தன்னை நோக்கி திரும்பியவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான் என்று 13:27 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 13:33 சொல்றான், ஒமை யுலில்லாஹு ஃபமாலஹு மின் ஹாத், யாருக்கு அல்லாஹ் வழிகெடுத்து விட்டானோ அவனுக்கு வழிகாட்டுபவன் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 14:4 சொல்லுகிறான் இப்ராஹிம் சூராவுல, யுலில்லுல்லாஹு மை யஷா, அல்லாஹ் நாடியவர்களை வழிகெடுக்கிறான். ஓ யஹ்தி மை யஷா, நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான். அப்ப அவன் தான் நாடு, நமக்கு ஒரு வேலை மேல் வழங்குதா? இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு வரும்போது நம்ம என்னத்தை செஞ்சாலும் ஒண்ணும் கிடையாது. நல்லவனா எழுதுனா நல்லவனா இருக்க போறோம், கெட்ட வேண்டி எழுதுனா கெட்டவன் தான். நீங்களா முயற்சி பண்ணி உழைச்சி தியானம் பண்ணி அந்த கருத்து வருதா? இதுல வருது, அந்த கருத்து தான் வருது. அதுக்கப்புறம் 17:97 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமை யுலில், யாரை அல்லாஹ் வழிகெடுத்து விடுகிறானோ ஃபலன் தஜித லஹு அவுலியா மின் தூனிஹி, அவனை அந்த அல்லாஹ்வை தவிர வேற பாதுகாவலனை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 18-17 சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்றான், மை யஹ்தில்லாஹு ஃபஹுவல் முஹ்ததி, யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறானோ அவன் தான் நேர்வழி பெற்றவன். யாரை அல்லாஹ் வழிகெடுத்து விட்டானோ அவனுக்கு எந்த ஒரு நேர்வழி காட்டுபவனையும் நீ காண மாட்டாய் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 35:8 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்,
இன்னல்லாஹ யுதில்லு மன் யஷா வ யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களை நேர்வழி காட்டுகிறான், நாடியவர்களை வழிகாட்டில் விடுகிறான் என்று அதுவும் ஏங்குகிறேன்னு சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை 39 23 சொல்றான். இதே கருத்தை 39 36 சொல்றான். இதே கருத்தை 40 33 சொல்றான். இதே கருத்தை 42 44 சொல்றான். இதே கருத்தை 42வது சூரா 46வது வசனத்துல சொல்லுகிறான். இதே கருத்தை 74வது சூரா 31வது வசனத்துல சொல்றான். இவ்வளவு என்ன சொல்றான்னு கேட்டா, நாடுனா நேர் வழி காட்டுவேன், நாடுனா வழி கெடுப்பேன், நான் வழிகெடுத்தவனுக்கு நேர் வழி காட்ட எவனும் இல்ல. இந்த கருத்து மேற்கண்ட வசனங்கள் எல்லாம் காட்டலாம். இது ஒரு பக்கமாச்சா. இன்னும் சில வசனங்களை பாத்தீங்கன்னா, நாடுன சில ஆட்களுக்கு நான் சீல் வச்சிருக்கிறேங்கிறான். சீல் வச்ச பிறகு நீ இப்படி போய் சொல்ற, சீல் வச்சுட்டேன்ல, சீல் வச்ச பிறகு முத்திரை வச்ச பிறகு நீ போய் சொல்லிருக்க அவனுக்கு அப்படின்ற கருத்துப்பட சொல்லக்கூடிய வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னா ஜஅல்னா அலா குலூபிஹிம் அகின்னத்தன், அவர்கள் இதயங்கள் மீது ஒரு மூடியை வைத்திருக்கிறோம், இதயங்கள் மீது மூளையின் மீது மூடியை போட்டிருக்கிறோம். ஐ யஃப்கஹூஹு, இதை விளங்கிக் கொள்ளாமல் இருப்பதற்கே மூடியை போட்டு வச்சிருக்கிறோம். அவனை படைச்சு புட்டு இந்த வேதத்தை விளங்கக்கூடாது என்பதற்காகவே அவனுக்கு ஒரு மூடியை போட்டு வச்சுட்டோம். மூடிய இதயத்திலையும் போட்டாச்சு. ஆதானியும் வக்ரா, காதுல வேற ஒரு தடையை போட்டு வச்சுட்டோம். காது வழியாவும் போவாது, மூளை வழியாவும் போவாது. அப்படின்னு ததுவும் இலல் ஹுதா, நேர்வழியின் பக்கம் நீ அவர்களை அழைத்தால் பழை எகத்ததும் இதன் அபதா, ஒரு காலம் அவர்கள் நேர்வழி பெறவே மாட்டார்கள். நாம மூடி வச்சதுனால நேர்வழி பெறவே மாட்டார்கள். அப்ப அல்லாவே சில ஆட்களுக்கு மூடியை போட்டு அனுப்பி வைக்கிறான். படைக்கும் போது மூளையில மூடியை போட்டு அனுப்பிடுறான், எதுவும் போய் சேராது. அப்படிங்கிற கருத்தை 18:57 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி யாசின் சூராவில் 36:9 சொல்றான், வஜால்னா மின்பைன் ஐதீஹிம் சத்தன், அவர்களுக்கு முன்புறம் ஒரு திரையை போட்டோம், மின் கல்வியும் சத்தன், பின்புறம் ஒரு திரையை போட்டிருக்கிறோம், அகசீனாகும் மொத்தமா அவர்களை வேற மூடி வச்சிருக்கிறோம், தொகும்லாய்பு சிறுவன், எனவே அவர்கள் சத்தியத்தை பார்க்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 47:23 சொல்றான், உலாய்கல்லதீன லானஹமுல்லா, அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான், அசம்மகும், அவர்களை செவிடர்களாக ஆக்கிவிட்டான், அபுசாரகும், அவர்கள் பார்வையையும் போக்கி விட்டான் என்று அவங்களை அப்படி ஆக்கணும் நான் தாங்கிறான். 2:7 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கதமல்லாஹு அலா குலூபிஹிம், அவர்கள் இதயங்கள் மீது அல்லாஹ் முத்திரை வைத்து விட்டான், வாலா சம்மைஹிம், செவியின் மீது வைத்து விட்டான், அலா அபுசாரிஹிம் கிஷாவா, பார்வைகள் மீது வேற மூடி போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறான். இது ஒரு கருத்து. 6:25 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஜஅல்னா அலா குலூபிஹிம் அகின்னத்தன் யஃப்கஹூஹு, அவர்கள் விளங்கிக் கொள்ளாமல் இருப்பதற்காக இதயங்கள் மீது மூடியை போட்டிருக்கிறோம், அவர்கள் காதலையும் தடை இருக்கிறது என்று 6:25 சொல்லி காட்டுகிறான். இதயங்கள் மீது மூடி முத்திரையிட்ட விஷயத்தை 6:46 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 7:100 சொல்லுகிறான், 7வது சூரா அராஃப்ல 100வது வசனத்துல, நத்பவ அலா குலூபிஹிம், அவர்கள் இதயங்கள் மீது நாம் சீல் வைக்கிறோம், முத்திரை அடிக்கிறோம், ஃபஹும் லா யஸ்மஊன், எனவே இதை செவியுற மாட்டார்கள் அப்படிங்கிறான். அவன் தான் செவியுறாம ஆக்கியிருக்கிறான். அபூஜஹல் வரலன்னா ஏன் வரல, அவனுக்கு சீல் வச்சாச்சு, வரல, அப்புறம் நரகத்துல போனவன அவனவா வராம இருந்தா, அவனா வராம இருக்கல, அவனுக்கு சீல் வச்சதுனால வர என்ற கேள்வி அதுல வரும். இது மேலோட்டம் பார்க்கும்போது ஒரு சைடு கருத்து இது. அதுக்கப்புறம் 7:101 சொல்றான், கதாலிக்கு எத்துபவுல்லாஹு அலா குலூபில் காஃபிரீன், காபிர்களுடைய இதயங்கள் மீது அல்லாஹ் இப்படித்தான் சீல் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நானா சீல் வச்சேங்கிறான். அதே மாதிரி 9:87 சொல்லி காட்டுகிறான், துபியா அலா குலூபிஹிம் ஃபஹும் லா யஃப்கஹூன், அவர்கள் இதயங்கள் மீது அல்லாஹ் சீல் வைத்து விட்டான், அவர்கள் விளங்கவே மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை 9:93 சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை 10:74 சொல்கிறான். இதே கருத்தை எல்லாம் சீல் வைக்கிறத, இதயங்கள்ல சீல், காதுல சீல் வைக்கிறது, முத்திரை வைக்கிறத 16:108 சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை மூடி போட்ட விஷயத்தை 17:46 சொல்லி காட்டுகிறான். விளங்காத இந்த மக்களுடைய இதயங்கள் சீல் வைத்து விட்டோம் என்று 30:59 சொல்லி காட்டுகிறான். இதே கருத்து 47:16 வசனத்துல, 63வது சூரா 3வது வசனத்துல, 40வது சூரா 35வது வசனத்துல, 42வது சூரா 24வது 1-2 இடத்துல இல்ல. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா, 2 ஹதீஸ் விதியை பத்தி வந்த உடனே விதியெல்லாம் ஹதீஸுக்கு மாத்தம், விதியை சொல்றது குர்ஆனுக்கு மாத்தம், ஹதீஸ் ஏத்துக்கிற கூடாதுங்கிறாங்க. குர்ஆன்ல இருக்க முடியும் 2 ஹதீஸ் தான் 3 ஹதீஸ் தான் ஹதீஸ்ல காட்டல விதியை பத்தி. குர்ஆன்ல எவ்வளவு காட்டலாம், பல மடங்கு இன்னும் வருது, இன்னும் முடிக்கல. வாசிக்கிட்டே போனா 5 நாள் ஆகும். நம்பர் சொல்றதுன்னு சீக்கிரம் முடியும். அவ்வளவு பேப்பர் வச்சுக்கிறேன், அவ்வளவு ஒரு பேப்பர் குறிச்சிட்டு வந்திருக்கேன். ஒரு நாளைக்கு கூடுதல் 14 பேப்பர் வச்சுக்கிறேன் இன்னைக்கு. ஆமா, இந்த நம்பரை வாசிட்டு போறேன். அப்ப 45:23 அல்லாஹ் என்ன செய்யறான், சீல் வச்சுட்டேங்கிறான். 7:101 சீல் வச்சுட்டேங்கிறான். 10:74 அவர்களுக்கு சீல் வச்சுட்டேங்கிற கருத்தை சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் முத்திரை வச்சுட்டேன்
அப்படிங்கிற கருத்துப்பட வரக்கூடும். முத்திரை வச்சா என்ன அர்த்தம்? உங்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு அர்த்தம். நீங்களா தீர்மானிச்சு தொழுன்னு நினைச்சா உங்களுக்கு முடியாது. அவன் சீல் வச்சிருந்தானா முடியாது. தொழுவீங்கன்னு சீல் வச்சிருந்தாலும் தொழுவீங்க. இதுல உங்களுக்கு ஒண்ணும் கிடையாதுங்கிற கருத்து இதுல வருகிறது. அதே மாதிரி அல்லாஹ் என்ன நினைக்கிறான்னா, நாடியவர்களுக்கு ஈமானை அதிகப்படுத்துவேன், நாடியவர்களுக்கு குஃப்ரை அதிகப்படுத்துவேன். அது ஈமான் அதிகப்படுத்துறது நான் தான், கொடுக்கிறது மட்டும் இல்ல, கொடுத்தது அதிகமாக்குறது. கொஞ்சம் பேருக்கு ஈமான் கூட இருக்கும், கொஞ்சம் பேருக்கு ஈமான் கம்மியா இருக்கும். அதையும் நான் தான் செய்யறேங்கிறான் அல்லாஹ் சொல்றான். 48 நாள்ல சொல்றான், யஸ்தாது ஈமானன் ஈமானிஹிம், இருக்கிற ஈமானோடு மேலும் ஈமானை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தான் மூமின்களுடைய இதயத்திலே சக்கீனா என்ற அமைதி ஏற்படுத்தினான் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 3:128 சொல்றான், யஸ்தாது இஸ்மன், பாவத்தை நீங்க அதிகமாக்குவதற்காக வேண்டி இப்படி செஞ்சேன் அப்படிங்கிறான். அப்போ சில பேர் பாவத்தை அதிகமாக்குறதுக்கு நான் தான் செஞ்சேங்கிறான், சில பேர் ஈமான் அதிகமாக்குறதுக்கு நான் தான் செஞ்சேன்னு 3:178 48 நாள்லையும் இந்த கருத்தை சொல்லி காட்டுகிறான். இன்னும் சில இடத்துல என்ன செய்யறான் தெரியுமா, இவங்களுக்கு நரகங்கிறது முடிவாகி விட்டதுங்கிறான். அதாவது இவங்க வருவான வரமாட்டான பார்க்காம நான் எழுதிட்டேங்கிறான், நான் எழுதி விட்டேன், அதாவது அதாபு செய்ய வேண்டும் என்ற முடிவு உறுதியாகிவிட்டது அப்படிங்கிற கருத்தை வந்து சொல்லும் பொழுது, கதாலிக்க ஹக்கத் கலிமத்து ரப்பிக்க அல்லல்லதீன ஃபஸகு அன்னஹும் லா யுமினூன், அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்ற அல்லாஹ்வுடைய முடிவு உறுதியாகிவிட்டது. 10:33. அதே மாதிரி வந்து இந்த முடிவு நான் ஏற்கனவே முடிவு செஞ்சுட்டேன் அப்படிங்கிற கருத்துப்பட 10:96 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், 16:36 சொல்லி காட்டுகிறான், 39:79 சொல்லி காட்டுகிறான், 40:6 சொல்றான். இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி வச்சுட்டேன் ஏற்கனவே அப்படிங்கிறான். இன்னும் சில வசனங்கள்ல எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, மனிதர்களை வந்து இயற்கையாகவே அவர்களை நல்லவன் கெட்டவன் நான் அமைச்சிட்டேங்கிறான். ஃபித்ரத்தல்லாஹி அல்லதி ஃபதரன்னாஸ் அலைஹா லா தப்தீல லிஹல்கில்லா, அல்லாஹ் வந்து மனிதர்களை இயற்கையாகவே ஒரு அமைப்பில் அமைத்திருக்கிறான். அந்த அமைப்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்ல. நல்லவனா வருவான்னா அப்பவே ஹதீஸ்ல வருதுல, கருவுல இருக்கும் போதே ஷக்கியா சைதா, நல்லவனா கெட்டவனா முத்திரை அடிக்கப்படுதுன்னு வருது ஹதீஸ்ல. அதையே தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபித்ரத்தல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய இயற்கையான ஏற்பாடு, லா தப்தீல லிஹல்கில்லா, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்ல அப்படின்னு சொல்லி 30 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னும் சொல்லி காட்டுகிறான், சில கூட்டத்தார அல்லாஹ் அழிச்சிருக்கான். அது சமூது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பல கூட்டங்களை வந்து அல்லாஹ் அணிஞ்சிருக்கான். லூத் நபி கூட்டம் இவங்களை எல்லாம் அல்லாஹ் அழிச்சிருக்கான். இந்த அழிச்சதவங்க தப்புக்கு தான் அழிச்சிருக்கானு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இல்ல நான் முதல்ல எழுதி வச்சிருக்கேன் அழிக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இவங்களை அழிக்க முந்தி எழுதிட்டேன்னு அர்த்தம், இந்த வேலையும் செய்வாங்கன்னு அர்த்தம். அழிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களை அழிக்கணும் நான் முந்தி எழுதிட்டேன்னா, அப்ப இவங்க சாலிஹ் நபி எதிர்ப்பாங்க, இவங்க வந்து ஹூத் நபி எதிர்ப்பாங்க, இவங்க எதிர்க்கிறதுனால இவங்க லூத் நபி எதிர்ப்பாங்க, அதனால அழிக்கப்படுவாங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இம்மின் கரியத்தின் இல்லானகுலும் முஹ்லிகுஹா யௌமல் கியாமத்தி கபல யௌமல் கியாமத்தி அவங்க அஸிபுஹா அஸாபன் ஷதீதா, கியாம நாளுக்கு முன்னாடி எத்தனை கூட்டத்தாரை நாம் அழிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம், தண்டிப்பவர்களா இருக்கிறோம். கானதாலிக்க ஃபில் கிதாபி மஸ்தூரா, இது விதிப்பலகையில் எழுதப்பட்டதாக இருக்கிறது. எழுதி இருக்கிறேன், இவங்களை அழிக்கணும்னு எழுதிவிட்டேன். எழுதுனவன் அதுக்குள்ள காரியத்தை செய்வான், அழிச்சு போடுவேன். அழிக்கணும்னு எழுதுனவன் அந்த வேலையை கரெக்டா செய்வான், கரெக்டா நெஞ்சிருவேன், அழிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்றான். 17:58 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 11:40 சொல்லி காட்டுகிறான், குல் நஹமில் ஃபீஹா மின் குல்லின் ஸௌஜைன் இஸ்னைனி வஅஹலக இல்லா மன் சபக அலைஹில் கவுல். நூஹ் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், கப்பல்ல ஒவ்வொரு ஜோடி ஏத்திக்கொள், எல்லா உயிரினங்கள்லையும் ஒரு ஜோடி ஏத்திக்கொள், ஆனால் யாருக்கு எதிராக நம்முடைய முடிவு முந்தி விட்டதோ, இவன் வரமாட்டான் என்று முடிவு முந்திவிட்டதோ அவர்களை ஏற்றுக்கொள்ளாதே அப்படிங்கிறான். இவங்க எல்லாம் வரமாட்டாங்க, நான் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டேன் எல்லாம் சொல்றான். அந்த மாதிரியான கருத்தை வந்து 11:40 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை வந்து 11:110 சொல்றான், 20:129 சொல்றான், 21:101 சொல்லி காட்டுகிறான், 23:27 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 41:45 சொல்றான், 42:14 சொல்லி காட்டுறான். இதெல்லாம் என்ன விளங்குது? விதியின்படிதான் எல்லாம் இயங்குகிறது, நமக்கு எந்த ஒரு சுதந்திரமும் இல்ல, அப்ப நம்ம அமலே செய்ய வேண்டியது இல்ல அப்படித்தானே வருது. என்னத்தை போட்டு செஞ்சாலும் அவன் என்னத்தை எழுதினாதான் நடக்க போகுது. அவன் எழுதினபடி நரகம்னா அது கரெக்டா கொண்டு சேர போறோம், சுருக்கம்னா கரெக்டா போய் சேர்ந்துட போறோம். இதுல நம்ம என்னத்தை செய்யறதுங்கிற மாதிரி வரும்ல. சரி, இது ஒரு பக்கம் அப்படியே வச்சுக்கிடுவோம். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், இதுக்கு மாத்தி சொல்றான். இப்ப இது வரைக்கும் சொன்னதுக்கு மாத்தமா நீ தாண்டா எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி காட்டுறான். உனக்கு தான் அதிகாரம் இருக்கு, நீ தான் தீர்மானிக்கிற, நீ தான் முடிவு செய்யற அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்னு கேட்டா 3:86 சொல்றான், கைஃப யஹ்தில்லாஹு கௌமன், ஒரு கூட்டத்திற்கு அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுவான், கஃபரு பஅத ஈமானிஹிம்,
ஈமான் கொண்டு விட்டு அவர்கள் நிராகரித்தார்கள். அவன் தான் நிராகரித்தான். நிராகரிச்ச பிறகு இப்படி வழி காட்டுவான். அதாவது நிராகரிக்க வச்சது நான் சொல்ல மாட்டேங்கிறான். ஈமான கொண்டு விட்டு அப்புறம் குபுராகிட்டாங்கல, அவங்களுக்கு எப்படி எல்லாம் நேர்வழி காட்டுவான்? அவன் தானே ஈமானுக்கு வந்துட்டு குபுருக்கு போயிட்டான்ல, அவனை நேர்வழி காட்ட மாட்டேன் அப்படிங்கிற கருத்தை 3:86 சொல்லி காட்டு. இதெல்லாம் மேலோட்டமா அழுத்தமாவும் சில பின்னாடி வரும். இதே மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 5:51 சொல்லுகிறான். அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா, அநியாயம் செய்கிற சமுதாயத்துக்கு எல்லாம் நேர்வழி காட்ட மாட்டான். அப்ப எது முந்தி? இவன் அநியாயம் செய்யறது முந்தி, அதுக்கப்புறம் நேர்வழி காட்ட மாட்டான். அநியாயம் அதாவது நாடியவர்களுக்கு நேர்களை காட்ட மாட்டேன்னு அங்க சொல்லிவிட்டு இங்க என்ன சொல்றான்ல, அநியாயம் செய்கிற கூட்டத்துக்கு நேர்வழி காட்ட மாட்டான். அப்ப முதல்ல நீ அநியாயம் செய்வ, அப்புறம் உனக்கு அதனால நேர்வழி காட்ட மாட்டான். நீ தான் தீர்மானிக்கிற, அநியாயம் செய்யற வேலையை நீ தீர்மானிக்கிற, உனக்கு நேர்வழி காட்ட மாட்டான் என்ற கருத்தை அல்லாஹ் எதுல சொல்றான்? 5:51 சொல்றான். இதே வாசகத்தை அநியாயக்கார கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் என்ற வாசகத்தை 6:144 பார்க்கலாம், 9:19 பார்க்கலாம், அது மாதிரி 9:109 பார்க்கலாம், 28வது சூரா 50வது வசனத்துல பார்க்கலாம், 46வது சூரா 10வது வசனத்துல பார்க்கலாம், 61வது சூரா 7வது வசனத்துல பார்க்கலாம், 62வது சூரா 5வது வசனத்துல பார்க்கலாம், 14வது சூரா 27வது வசனத்துல பார்க்கலாம். இதுல எல்லாம் என்ன சொல்றான்? அநியாயம் செய்கிற கூட்டத்தாருக்கு தான் நேர்வழி காட்ட மாட்டேன். அப்ப நீ ஒழுங்கா நடந்தா உனக்கு நேர்வழி உங்க கையில் இருக்குன்னு அர்த்தம். அநியாயம் செய்ய போறியா செய்யாம இருக்கிறியான்னு நீ முடிவு பண்ணு. அநியாயம் தான் செய்வேன்னு முடிவு பண்ணா உனக்கு நான் நேர்வழி காட்ட மாட்டேன். அநியாயம் செய்ய மாட்டேன்னு முடிவு பண்ணு வை, நேர்வழி காட்டுவேன். அப்ப உன் கையில் இருக்கப்ப அநியாயம் செய்யறதா செய்ய வேணாமான்றது உன் கையில் இருக்குது என்ற கருத்துக்கள் எல்லாம் வருகிறது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுகிறான் 9:80 சொல்றான், பாவம் செய்த கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அதாவது பாவம் செய்யறதுங்கிறது நீ எடுக்கிற முடிவு. நீனா போய் தண்ணி அடிச்சேன்னு வை, அப்ப அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். நீனா வட்டி வாங்கினு வை, உனக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அப்ப வட்டி வாங்குற நீ தான் செய்யற, அப்ப இருந்தா அல்லாஹ் உனக்கு நேர்வழி காட்ட மாட்டாங்களாம். அப்ப உனக்கு சுதந்திரம் இருக்குது என்ற கருத்துப்பட பாவிகளுக்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான் என்ற கருத்தை 9:80 நீங்க பார்க்கலாம், 5:108 பார்க்கலாம், 9:24 பார்க்கலாம், 61:5 பார்க்கலாம், 63:6 பார்க்கலாம், 2:26 பார்க்கலாம், 9:96 இவ்வளவு குர்ஆன் வசனங்கள்லயும் பாவம் செய்த கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். பாவம் செய்யற அவனா செய்யறான். நீ பாவம் செஞ்ச பிறகுதான்டா உன்னை நேர்வழி காட்டாம இருக்கிற. இயற்கையில உன்னை அப்படி படைச்சு வைக்கல. நீ பாவம் செய்யற பாரு, நீ அநியாயம் செய்யற பாரு, அதுக்கு தான் நேர்வழி இல்ல என்று சொல்லும் பொழுது என்னமோ நம்ம தான் தீர்மானிக்கிற மாதிரி வருது. பாவம் செய்யறது நம்ம தான் தீர்மானிக்கிறோம், அநியாயம் செய்யறது நம்ம தான் தீர்மானம். முதல் சொன்னது நேரம் மாற்றமா இருக்கல, அப்படி கருத்து வருது. மாற்றமெல்லாம் இல்ல, மாற்றமா தெரியுது, அது மாதிரி கருத்து. அதே மாதிரி 9:37 சொல்லி காட்டுகிறான், காபிரான கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். நேர்வழி காட்டாம இவன் காபிரா போகல, காபிரா போயிட்டு இருந்தாலும் நேர்வழி காட்ட மாட்டான். காபிரான கூட்டத்துக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லி 9:37 சொல்றான். 16:107 சொல்லி காட்டுகிறான். அது மாதிரி சொல்றான். 16:104 சொல்றான், இன்னல்லதீன லா யுமினூன பி ஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வின் வசனங்களை யார் நம்பாமல் இருக்கிறார்களோ லா யஹ்தீஹுமுல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். நம்புறது யார் கையில உள்ளது? அவங்க கையில உள்ளது. அல்லாஹ்வின் வசனங்களை நம்புறவங்களுக்கு நேர்வழி காட்டுவான், நம்பாதவனுக்கு நேர்வழி காட்ட மாட்டான். அப்ப நம்புறதா நம்பாம இருக்கிறதான்னு நீ தீர்மானிக்கிற. நீ தீர்மானிச்சு நம்புனா நேர்வழி காட்டிடுவான், நீ நம்ப மாட்டேன்னா நேர்வழி அப்புறமேல காட்ட மாட்டான். அப்ப நீ தான் முதல்ல முடிவு பண்ற என்ன வழியை தேர்ந்தெடுக்கிறது என்பதை நீ தீர்மானிக்கிற என்ற கருத்து இதுல வருகிறது. அதே மாதிரி 39:3 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ காதிபுன் கஃபார், இறைவனை நிராகரித்து பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறானே அவனுக்கு தான் அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அவ பொய் சொல்லிக்கிட்டு நிராகரிக்கிறான், அவனுக்கு நேர்வழி காட்ட முடியாது. நீ ஏன் பொய் சொன்ன, நீ ஏன் நிராகரிச்ச ஓடு அப்படின்னு சொல்லுவேங்கிறான். அப்ப நிராகரிக்கிறது பொய் சொல்றது அவனா தான் முடிவு எடுக்கிறான். அப்புறமேல அவனுக்கு நேர்வழி காட்ட மாட்டேங்கிறான். அவன் எப்ப தப்பு செய்ய ஆரம்பிச்சுட்டானோ அவனுக்கு அப்புறமேல் நேர்வழி இல்ல என்ற கருத்து இதுல கிடைக்குது. அதே மாதிரி 40:28 சொல்கிறான், இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ முஸ்ரிஃபுன் கஸாப், பெரும் பொய் சொல்லி வரம்பு மீறுகிறவனுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் அப்படிங்கிற கருத்தை சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் செஞ்ச தப்புக்கு பிறகுதான் வழிகேடு நேர்வழிங்கிறது தீர்மானிக்கிறான். இந்த வசனங்கள் என்ன தெரியுதுன்னா, அவன் அநியாயம் பண்றான், அப்புறமா உனக்கு கிடையாதுடாங்கிறான். அவன் முதல்ல பொய் சொல்றான், அதனால உனக்கு இல்லைங்கிறான். அந்த கருத்தை இந்த வசனங்கள் எல்லாம் தருகிறது. அதே மாதிரி மனிதன் தான் எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கிறான் அப்படிங்கறத என்ன சொல்றான்னு கேட்டா, தாங்களே விலை பேசி விற்பனை செய்து கொள்கிறார்களே அது கெட்டதாக இருக்கிறது.
இவன் தான் தன்னை வந்து குஃப்ருக்கு விற்கிறான், இவனால் தான் தீர்மானிக்கிறான் அப்படிங்கிற கருத்தை வந்து 2:90 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 2:109 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தீரும் அகலில் கிதாபி லவ் யருத்தூனக்கும் மின் பாதி ஈமானிக்கும் குஃபாரா மின் ஹஸதம் மின் இன்தி அன்ஃபுஸிஹிம் மின் பாதி மா தபய்யன லஹுமுல் ஹக்கு, ஹக்கு இன்னதுதான் என்று தெளிவான பிறகு பொறாமையின் காரணமாக உங்களை ஈமான் கொள்வதிலிருந்து திசை மாற்றுவதற்காக வேண்டி வேதமுடையோர் விரும்புகிறார்கள், வேதமுடையவர்களில் பெரும்பாலோர் விரும்புகிறார்கள்னு அவன் தீர்மானிக்கிறான். அவனுக்கு சத்தியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை எப்படியாவது அந்த சத்தியத்துல மாத்திரணுங்கிறதுக்காக வேண்டி உங்களை வழிகெடுக்கிறான், அவன் தான் தீர்மானிக்கிறான் அப்படின்னு சொல்லி வழிகெடுக்கிறவன் வந்து அகல கிதாப் என்று 2:109 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 3:69 சொல்லி காட்டுகிறான், ஒமா யுதில்லூன இல்லா அன்ஃபுஸஹும், அவர்கள் தங்களை தாங்களே வழிகெடுத்துக் கொள்கிறார்கள். நம்ம வழிகெடுக்க நான் செய்யறது அதெல்லாம் கிடையாது, அவன் தான் அவனை வழிகெடுத்துக்கிறாங்கிறான் எல்லாம். இதுக்கு முந்தைய என்ன சொன்னா அல்லாத நாடியவர்களை வழிகெடுக்கிறாங்கிறான். இங்க என்ன சொல்றான்னு கேட்டா ஒமா யுதில்லூன இல்லா அன்ஃபுஸஹும், அவர்கள் தங்களை தாங்களே வழிகெடுத்துக்கிறான், நானா செய்யறேன், அவன் அவனை வழிகெடுத்துக்கிட்ட நான் என்ன செய்வேங்கிறான். அந்த கருத்துப்பட இந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறது இந்த வாசகம். அதே மாதிரி வந்து இதே கருத்தை வந்து 3:69 சொல்லிட்டானா. அதே மாதிரி 3:117 சொல்லுகிறான், ஒமா லலமஹும் இல்லா, அவர்களுக்கு அல்லாஹ் அநியாயம் செய்யவில்லை, ஒலாக்கின் அன்புசகம் யுலிமூன், அவர்கள் தமக்கு அநியாயம் செய்து கொண்டார்கள். நான் அநியாயம் பண்ணன, அவன் அநியாயம் பண்ணான், நான் பண்ணல, அவன் தான் தேர்ந்தெடுத்தான், அவன் தான் தப்பு செஞ்சான், அவன் தான் அது காரணம், நான் செய்யவே இல்லை அப்படிங்கிற கருத்தை வந்து அல்லாஹ் வந்து என்ன எல்லா வசனையும் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் ஒரு காரா இருக்கட்டுங்கிறதுக்காக வசனம் நம்பர் சொல்லி போகுது. அப்ப இது வந்து 3:117 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 18:29 சொல்றான், குலில் ஹக்கும் ரப்பிக்கும், இந்த சத்தியம் உங்கள் இறைவனிடமிருந்து வந்திருக்கிறது, இந்த சத்திய மார்க்கம் உங்கள் இறைவனிடமிருந்து வந்திருக்கிறது. ஃபமன் ஷா ஃபல்யூமின், விரும்பியவர் இதை நம்பலாம், வமன் ஷா ஃபல்யக்ஃபுர், விரும்பியவர் நிராகரிக்கலாம். போட அவன் இஷ்டம்ட்டான்ல. முதல் சொன்னது என்ன, நான் நினைச்சா நீ ஈமான் கொள்ளுவேன், நான் நினைச்சா நிராகரிப்பேங்கிறான். இங்க என்ன சொல்றான்னு கேட்ட, அந்த அருக்கு சத்தியம் பிடிச்சிக்க, விரும்பினவன் நம்பு, விரும்பாதவன் ஓடு அப்படின்னு எல்லாம் சொல்றான். வமன் ஷா ஃபல்யூமின், விரும்பியவர் இதை நம்பலாம், வமன் ஷா ஃபல்யக்ஃபுர், விரும்பியவர் நிராகரிக்கலாம். உங்கள் இஷ்டம், அது உங்க சுதந்திரம் கொடுத்திருக்குது, நீங்களா தீர்மானிச்சு முடிவெடுக்க வேண்டியதான். நல்லதையும் நீங்க நினைக்கலாம், கெட்டதுக்கும் வரலாம், உங்க கையில தான் இருக்குது. ஏன்னா எதுக்கு இதை ரெண்டையும் சொல்றோம்னு கேட்டா, ஒரு சாரா என்ன பண்றான்னு கேட்டா, கதிரியான்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, முர்ஜியான்னு ஒரு கூட்டம். கதிரியா என்ன பண்ணுவான்னு கேட்டா விதியே இல்லைன்றான், விதின்ற ஒண்ணு கிடையாதுன்றான். அவன் இதுக்கு முந்தி வாய்ச்சமே முதல் செக்ஷன் அவ்வளவு குரான் வசனம் மறுத்துட்டு போயிருவான். முர்ஜியாங்கிறவன் என்ன செய்வான், நீ பாட்டுக்கு படுத்து தூங்குடா, நீ நல்ல வேண்டாம், உன்னை நல்லா ஆக்கிருவான், நீ ஏன் போட்டு மெனக்கற, அதான் முர்ஜியாக்காரன் சொல்லுவான், நீ பாட்டுக்கு தப்லீக் பண்ணாத, தொழுவ வரா, நோம்பலாம் ஆக்கி, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு போயிட்டே இரு, அல்லாவா உன்னை இழுத்துட்டு போனா போ, தொழுவ போ, அல்லாவா உன்னை நோம்பு வைக்கணும்னு இழுத்துட்டு போனா போ, நீ சொர்க்கவாசின்னு இருந்தா அதுக்குள்ள வேலையை அவன் செஞ்சு முடிச்சிருவான். நரகவாசின்னு அவன் எழுதியிருந்தானா நீ என்னத்தை மூட்டினாலும் வேஸ்டது, நரகவாசின்னு அப்படின்னு சொல்லி முர்ஜியான்னு ஒரு கூட்டம். ஆனா நம்ம வந்து ரெண்டுக்கு நடுவுல இருக்கணும், கதிரியாவும் போயிடக்கூடாது, அவன் வந்து இந்த ஆயத்தை மறுப்பான், அவன் இந்த ஆயத்தை மறுப்பான், ஒரு சார் வந்து இது எடுத்து வைப்பானுவான். இந்த வசனம் எங்க எடுக்கிறோம், இதெல்லாம் கதிரியா ஆதாரத்தை எல்லாம் படுத்தி பார்த்தா இவ்வளவு வசனம் கிடைக்குது, முர்ஜி ஆதாரம் கேட்டா இந்த வசனம் கிடைக்குது, ரெண்டுக்கு நடுவுல ஒரு உண்மை இருக்குது. இவங்க என்ன பண்றாங்க, ஒரு சார அதை பூரா எடுத்து வைப்பாங்க, அவங்க புக்கு எல்லாம் படிச்சு உணவு எடுத்துருக்கிறோம். ஓ இவங்க இதெல்லாம் வச்சு சொல்றாங்க, சரி இவங்க என்னடா சொல்றாங்கன்னு பார்த்தா இவங்க அதே மாதிரி எடுக்கிறாங்க. அதெல்லாம் அல்லாஹ் கையில ஒண்ணு, நம்ம தான் எல்லாம் முடிவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து இது கதிரியா போச்சு, கதிரியாவுடைய ஆதாரம். இவங்க எப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 73:19 இன்னஹாதிஹி ததிக்ரா, இது ஒரு அறிவுரை, இது ஒரு அறிவுரை தான், நம்ம திணிக்கிறதெல்லாம் கிடையாது, இது ஒரு அறிவுரை. ஃபமன் ஷாத்தஹத இலா ரப்பிஹி சபீலா, எவன் விரும்புகிறானோ அவன் இறைவன் பக்கம் பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். நான் அறிவுரை தான் சொல்கிறேன், ஏற்றுக்கொள்ளவன் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் படைச்சிருக்கிறேன், ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவன் ஏற்றுக்கொள்ள மறுக்கும் விதமாக படைச்சிருக்கேன், உங்க கையில தான் இருக்குது அப்படிங்கிற கருத்தை அல்லாஹ் வந்து 73:19 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 74:37 சொல்றான், லிமன் ஷாமின்கும் ஐயத்தகத்தமா ஐயத்தாகர் அவ்யத்தாகர், இதை தந்திருக்கிறேன், முந்தி வர்றோம் முந்தி வா, பிந்தி வாங்க பின் வாங்குறோம் பின் வாங்கி ஓடு, நாடியவன் முன்னே வரட்டும், நாடியவன் பின் வாங்கி ஓடட்டும், ஏத்துக்கிறவன் ஏத்துக்க, ஏத்துக்கிறாதவன் போ, உங்கையில இருக்குது உங்கையில இருக்குங்கிறான்ல. இது வரைக்கும் உங்கையில இல்ல உங்கையில இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டு, அது ஏற்கனவே சொன்ன வசனங்கள்லாம் உங்கையில ஒண்ணும் இல்லைங்கிற கருத்து, இப்ப சொல்ற வசனங்கள்லாம் உங்கையில எல்லாம் இருக்குங்கிற கருத்து. விஷயம் வழங்க சுருக்கமா சொல்றாங்க, ரெண்டே வரையில அடங்கிரும். இதுக்கு முந்தி சொன்ன அந்த செக்ஷன் பூரா எதை காட்டும்னு கேட்டா, உன் கையில் மனிதன் கையில் ஒண்ணும் இல்லை, எல்லாம் அவன் தீர்மானிக்கிறது தான்.
இப்ப சொல்ற வசனங்கள்லாம் என்ன செய்யும்னா அவன் உனக்கு சுதந்திரம் தந்திருக்கான். சுதந்திரம் அல்லாஹ் சக்தி இருந்தாலும் சுதந்திரம் கொடுத்துட்டான். நாடுனா அங்கிட்டு வா, நான் அங்கிட்டு போ. அந்த மாதிரியான கருத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 74:55 சொல்கிறான், விரும்பியவன் இந்த அறிவுரை ஏற்றுக்கொள்ளட்டுமே, நாடியவன் அவன் நாடினால் ஏற்றுக்கொள்ளட்டுமே அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 76:29 சொல்கிறான், இன்ன ஹாதிஹி ததிக்கிறார், இது ஒரு அறிவுரை தான், இது நிர்பந்தம் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். ஃபமன்ஷா அத்தஹத இலா ரப்பிஹி சபீலா, விரும்பியவன் இறைவன்பால் ஒரு வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்வான், விரும்பியவன் தான். அதே மாதிரி சூரத்து நப அம்மையத்து சாலுன்ல சொல்றான் 78:39 ஸாலிகல் யௌமுல் ஹக், இதுதான் உண்மையான நாள், இந்த நாளை நல்லா தெரிஞ்சுக்க. ஃபமன்ஷா அத்தஹத இலா ரப்பிஹி மஆபா, யார் விரும்புகிறானோ தன் இறைவன்பால் உள்ள பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். இந்த நாளை பத்தி எச்சரிச்சிட்டோம், தெரிஞ்சுக்கிட்ட நரகண்டா இப்படிதான் இருக்கும். இதுக்கு பிறகு தேர்ந்தெடுக்கிற உன் வேலை, அது வேணாண்டா நல்ல வழிக்கு வா, அந்த நரகம் தான் வேணும்னா கெட்ட வழிக்கு போ, உன் கையில சுதந்திரம் அல்லாஹ் இதுல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அபசவத்த வல்லாங்கிற சூறாவுல 80வது சூறாவுல 12வது வசனத்துல சொல்றான், லிமன் ஷா மின்கும் யஸ்தகீம், உங்களில் யார் நேர்வழி நடக்க நாடுகிறானோ அவனுக்கு நேர்வழி காட்டும். நாடுன்னு நீ தான் நாடணும், திணிக்கிற விளையாட்டுலாம் கிடையாது. நீ நேர்வழி செல்லணும் நாடுனியா, உனக்கு நேர்வழி காட்டுவோம், உங்க கையில தான் இருக்குதெல்லாம், நீ தான் தீர்மானிக்கணும் அப்படி என்று சொல்றான் அல்லாஹ். அதே மாதிரி 2:57 சொல்லுகிறான், வமா லலமூனா வலாக்கின் காணும் அம்புசகம் யظلمون, அவர்கள் நமக்கு அநியாயம் செய்யவில்லை, தமக்குத்தான் அநியாயம் செய்து கொண்டார்கள், இவங்க அவங்களுக்கு அநியாயம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற கருத்தை சொல்லி காட்டுகிறான். அவர் இன்னும் இடத்துல சொல்லி காட்டுகிறான் 40:31 வமல்லாஹு யுரீது லுல்மன் லில் இபாத், எந்த அடியானுக்கும் அநீதி அல்லாஹ் நாடமாட்டான். உன்னைய காஃபிரா ஆவுனண்டே படைச்சு வச்சுப்புட்டு அப்புறம் கூட நரகத்துல போட்டு அநியாயம் இல்லையாது, அநியாயத்தை அவன் நாடக மாட்டான். அல்லாஹு யுரீது லுல்மன் லில் இபாத், எந்த ஒரு அடியானுக்கும் அநீதியை அல்லாஹ் நாடவே மாட்டான் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். 43:76 சொல்லுகிறான், வமா லலம்னாஹும் வலாக்கின் கானுஹுமுல் ஸாலிமீன், அவர்களுக்கு நாம் அநியாயம் செய்யவில்லை, அவர்கள் தான் தங்களுக்கு தாங்கள் அநியாயம் செய்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறான். இதே கருத்தை 40:31 சொல்லி காட்டுகிறான். அது மாதிரி 40:20 சொல்றான், மன்கான யுரீது ஹர்சல் ஆஹிரா, மறுமையுடைய விவசாயத்தை பயிர் செய்வதை, மறுமைக்காக பயிர் செய்வதை யார் விரும்புகிறாரோ நஸீது லஹு ஃபீ ஹர்திஹி, அவருடைய பயிரை அதுக்கு நாம் அதிகமாக்கி கொடுக்கிறோம். மன்கான யுரீது ஹர்சத் துன்யா, துன்யாவுடைய பயிரை அதிகமாக்க ஒரு நாடையானால் நூத்திஹி மின்ஹா, அதை அவருக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நீ தான் தீர்மானிக்கிற, துன்யாவுடைய பயிர் அதிகமாக்கிக்கணுமா ஆகிரத்துடைய பயிர் அதிகமாக்கிக்கணுமா என்பதை தீர்மானிக்கிற நீ தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 3:108 சொல்றான், அல்லாஹ் மல்லாஹு யுரீது லுல்மன் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அல்லாஹ் அநியாயம் செய்பவனாகவே இல்லை காட்டுகிறான். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ்வுடைய நினைப்புக்கு நாட்டத்துக்கு திணிக்கிற விளையாட்டு இல்லைங்கிறதுக்கு ஒரு தெளிவான சான்று என்னன்னு கேட்டா 4:27 அதுல என்ன சொல்றான்னு கேட்டா, வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும், அல்லாஹ்வோ உங்களை மன்னிக்க நாடுகிறான், யுரீதுல்லதீன யத்தபிஊன ஷஹவத் அன் தமீலு மைலன் அலீமா, யார் மனோ இச்சையை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் நீங்கள் வழிதவறி போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அல்லாஹ் நாடுறது ஒண்ணு, இவன் நாடுறது ஒண்ணு. அல்லாஹ் நாடு நடக்க மாட்டேங்குது. இப்ப அல்லாஹ் நாடுனதான் நடக்கணும், அல்லாஹ் இதை நாடுறான், அவங்க அதை நாடுறாங்கிறான். அப்ப அல்லாஹ் நாடுனால நம்ம செய்யணுங்கிற நிர்பந்தம் கிடையாது. அல்லாஹ் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறான் என்ற கருத்தை இதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 4:28 சொல்றான், யுரீதுல்லாஹு அன் யுஹஃபிஃப அன்கும், அல்லாஹ் உங்களுக்கு லேசானதை தான் நாடுகிறான், கஷ்டத்தை நாடவே இல்லை. அப்ப நரகத்தை கொண்டு போடுற கஷ்டம் இல்லையோ, லேசானதையா நாடி இருக்க அப்படின்னு வருமா இல்லையா? அப்ப நமக்கு சுதந்திரம் தந்திருக்கலாம். இன்னும் இது சம்பந்தமா உள்ள எல்லா வசனங்களும் சொல்லிட்டு தான் இந்த டாபிக் ஓயும். விளங்குதா? ஏன்னு கேட்டா, இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு அவங்க கெட்டு போறது, அந்த வசனத்தை காட்டி இவங்க கெட்டு போறது, அதுக்கு இடம் இருக்க கூடாது. இது சம்பந்தமா கதிர் விதி சம்பந்தமா நம்புறதுன்னா எந்த ஒரு வசனத்தையும் விடாமல் நீங்க தெரிந்து கொண்டு அதுல இருந்து ஒரு முடிவுக்கு அதுல உறுதி அளிக்க வேண்டும். அதனால இந்த டைம் மீதி டைம் பத்தாதுங்கிறதுனால இன்றைக்கு இதோட நிறுத்திக் கொள்வோம் என்ற தொடர்ச்சி இருக்கிறது. இன்னைக்கு பாதியில் எல்லாரும் இதுக்கு மட்டும் கண்டிப்பா தொடர்ச்சி வந்துடணும். அப்பதான் என்ன விதியை நம்புறதனுடைய ஜட்ஜ்மெண்ட் என்னங்கிறது தெரியும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சி நாளைக்கு